Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ பிலீவ் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இந்த சாப்டர் பேஸ் பண்ணி ஒன் ஷார்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லெக்சர் சீரீஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நாளமாக வந்துட்டு நம்ம வந்து 9th கிளாஸ்க்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் வந்துட்டு NCERT பேஸ் பண்ணி லைன் பை லைன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு செஷன் தானே நாங்கள் எங்கள் 10th கிளாஸுக்கும் வேணும்னு கேட்குறோம். நான் மேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஓட லைன் பை லைன் சீரீஸ் ஓட பார்ட் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு 2 பார்ட்ஸில் மேக்ஸிமம் 2 பார்ட்ஸில் முடிச்சிருவோம். நம்ம 3 பார்ட்ஸ்லாம் போக மாட்டோம். ஸோ ஆனாலும் இன்கேஸ் சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எய்தர் 2 பார்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணும், அப்படியும் போனால் மேபி 3 பார்ட்ஸில் இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணோம். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 பார்ட்ஸில் இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் லைன் பை லைன் NCERT பேஸ் பண்ணி பார்ட் 1 நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஆல்சோ முன்னாடியே சொல்லிடுறேன், NCERT லைன் பை லைன் சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது கண்டிப்பாக வந்துட்டு லென்த்தி செஷனாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன மேம் இவ்வளோ நேரம் போட்டு பிளேட் இருக்கிறீங்களா மேம் அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ லென்த்தி செஷன் தான். ஓகே, ஏன்னா நம்ம டீட்டெயில்டாக ஒன்றுமே அங்கே இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு டீட்டெயில்டாக பிரித்து மேய்ஞ்சி ஆராய்ஞ்சு போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பாயிண்ட்டுமே ஒரு கீவேர்டுமே வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம செஷனை ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வேதாந்து மாஸ்டர் தமிழ் சாண்ட்ரா மேம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஓட லைன் பை லைன் சீரீஸ் ஓட பார்ட் 1. ஓகே, சரி, இப்போது நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணுன்னு வந்துட்டு நினச்சேன். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், வீட்டு மேலே காற்றடிக்குது, காற்று ரொம்ப நாற்றடிக்குது, பக்கத்தில் பார்த்தா குப்பை மேடுமா. இது சொல்லும் போது ஒவ்வொருத்தருமே ஒரு மாதிரி வந்துட்டு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க, ரைட்டா? இதெல்லாம் வந்துட்டு சடனாக வந்துட்டு உங்களோட என்வாயன்மெண்ட்டில் இது என்னடா மேம் திடீர்னு நம்ம சாமி நம்ம பாட்டெலாம் பாடுது, நம்ம பாஷாலாம் பேசுது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ஒருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வந்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, மேம் வந்துட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க, நம்ம எல்லோரும் வந்துட்டு கிரடப் ஆகிட்டு கிளாஸை கவனிப்போண்டா அப்படின்னு வந்துட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு அதுவும் உங்களோட நார்மல் என்வாயன்மெண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்துட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. திடீர்னு இப்படி வந்துட்டு பாடின உடனே வந்துட்டு சில பேர் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு, சில பேர் பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ தேர் இஸ் அ சடன் சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட். அந்த சடன் சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட் திடீர்னு பாடினால அதுதான் வந்துட்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களில் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க, ரைட்டா? அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டிமுலஸ், ரைட்டா? ரெஸ்பான்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டிமுலஸ். அந்த ரெஸ்பான்ஸ் கூட வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கணும் கிடையாது. இப்போ நான் பாடின உடனே சில பேர் வந்துட்டு சே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். சில பேர் என்ன கிளாஸுக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கலாம். சில பேர் பாரு சாமி நம்ம பாஷெல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸு ஒரே ஸ்டிமுலஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். சடன் சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட் ஸ்டிமுலஸ். அதுக்கு அந்த ஆர்கானிசம் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது இல்லை, அந்த ரெஸ்பான்ஸை எப்படி கொடுக்குது, அது வந்துட்டு இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வேலை செய்கிறா, இதே பிளான்ஸில் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வேலை செய்கிறா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே, சரி, பேராகிராஃபாக போகிறதுனால என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத மெதுவாக படிச்சுக்கிட்டே போவோம். ஓகே, சரி, in the previous chapter we looked at life processes involved in the maintenance functions in living organisms. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டரில் நம்ம லைஃப் ப்ராசஸ் பற்றி படித்தோம். லைஃப் ப்ராசஸஸில் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அந்த என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு உயிரினத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸஸ், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த கதை எல்லாத்தையுமே நம்ம போன சாப்டரில் படித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, there we had started with a notion we all have that if we see something moving it is alive. அங்கே நம்ம வந்துட்டு ஒரு
இதில் ஆரம்பித்தோம். என்னென்னா எதனா ஒரு உயிரினம் இருக்குதுன்னா அது கை கால் அசைக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மூமெண்ட் காமிச்சிச்சுன்னா ஓகே ரைட்டா அந்த ஆர்கனிசம் வந்துட்டு உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜம்ப் ஆயிடுறோம். அந்த ஒரு நோஷனை தான் ஆரம்பித்தோம் நம்ம வந்து லைஃப் ப்ராசஸ். ஞாபகம் இருக்குதா? ஒரு நாய் தூங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் எப்படி அதை சொல்ல அது உயிரோடு இருக்குதா இல்லையா, அது ஏதாச்சும் ஒரு அசைவுகள் காமிக்கிற வச்சா அந்த கதைலாம் வந்துட்டு லைஃப் ப்ராசஸில் பேசியிருந்தாங்களே. ஸோ தான் இங்கேயும் சொல்கிறான் நம்ம அந்த லைஃப் ப்ராசஸில் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், சம் ஆஃப் தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் இன் ஃபேக்ட் த ரிசல்ட் ஆஃப் க்ரோத் ஆஸ் இன் பிளான்ஸ். சில மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு க்ரோத்னால கூட வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ், ஸ்டார்டிங்கில் நீ வந்துட்டு ஒரு விதை போடுற, அது இவ்வளோண்டு விளாடுது, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சு பார்த்தா அது உன்னோட ஹைட்டாக வளர்ந்துட்டு இருக்கும். அதுவுமே ஒரு விதமான ஒரு மூமெண்ட் தானே. தட் மூமெண்ட் இஸ் கோரிலேட்டட் வித் growth of the plant. அதை தான் சொல்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், a seed germinates and grows and we can see that seedling moves over the course over a few days. It pushes soil aside and comes out. ஸோ அதான் அந்த கதை தான். அந்த சாயில் இருந்துட்டு அந்த சீடு வந்துட்டு புஷ் பண்ணி வந்துட்டு வெளியில் வருது. ஸோ அந்த கதையெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால், பட் இஃப் இட்ஸ் growth were to be stopped these movements would not happen. இப்போது இதோட வளர்ச்சி நீங்கள் எதனா ஒரு முட்டி புள்ளி போட்டு அதை அப்படியே அமுக்கி வைக்கணும்னு நினச்சா இந்த ஒரு மூவ்மெண்ட்டே நடக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஸோ சம் மூமெண்ட்ஸ் ஆஸ் இன் மெனி அனிமல்ஸ் அண்ட் சம் பிளான்ஸ் ஆர் நாட் கனெக்டட் வித் க்ரோத். இப்போ என்ன சொல்கிறான்னா, சரி பிளான்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அது நேருக்காக அப்படி வாழ்ந்துகிட்டே போகுது, அது வந்துட்டு சரி அந்த மூமெண்ட் வந்துட்டு க்ரோத் ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் சில மூமெண்ட்ஸ் பிளான்ஸ்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி க்ரோத் ரிலேட்டட் இல்லாத மூமெண்ட்ஸுமே நிறைய வந்துட்டு இருக்குது. எல்லா மூமெண்ட்டுமே இப்போ நான் கை கால் அசைன்னு இருக்கேன், இப்படி அசைகிறேன், இந்த கை கால் அசைறதெல்லாம் வந்துட்டு ஏதோ எனக்கு வளர்ச்சி என் கை இப்படி பண்ணுறதுனால வளர்ந்துச்சா என்ன, அவ்வளோதான். நான் என்ன தான் வந்துட்டு நீட்டமாக வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் பேசிக்கலி நான் உடம்பு வேணால் குறைக்கலான்னு தவிர்த்து இது வந்துட்டு இன்னும் நீளமாலாம் வளராது. ஸோ எல்லா மூமெண்ட்ஸுமே பிளான்ஸ்லையும் அனிமல்ஸ்லையுமே க்ரோத் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். சரியா? எதெல்லாம் வந்துட்டு மூமெண்ட்ஸ் வந்துட்டு விச் ஆர் நாட் க்ரோத் ரிலேட்டட். இப்போ நான் கூட உனக்கு சொன்னேன் பார்த்தியா, இது வந்துட்டு க்ரோத் மூமெண்ட்டு கிடையாது, இப்படி நான் பண்ணுறதுனால என் கை இன்னும் நீளமாக வளர போதா கிடையாது, இன்னும் ஒல்லியவனா ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தது, அ கேட் ரன்னிங், சில்ட்ரன் பிளேயிங் ஆன் ஸ்விங்ஸ், பஃபெலோஸ் சூவிங் கட். ஒரு பூனை ஓடுகின்றது, அது அந்த ஓடுறதுனால அந்த பூனைக்கு எந்த ஒரு வளர்ச்சி வர போகிறது, சும்மா அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்குது, அது என்ன பிரச்சனையோ அது ஓடின்னு இருக்குது, அது க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்டு கிடையாது. அடுத்தது பிளேயிங், சில்ட்ரன் பிளேயிங் ஆன் ஸ்விங்ஸ், இந்த ஊஞ்சலில் வந்துட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ இப்படி போயிட்டுருக்குது, அதுவுமே ஏதோ ஒரு விதமான ஒரு மூமெண்ட்டு தான். ஆனால் அந்த மூமெண்ட் அகெயின் அந்த சில்ட்ரனோட வளர்ச்சிக்கு க்ரோத்துக்கு வந்துட்டு லைக் அதனால அவங்க ஹைட் ஆயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன் சொன்னது ஊஞ்சல் விளாட்னா வந்துட்டு ஹைட் ஆயிடுவான்ட்டு. ஸோ அதுவும் ஒரு விதமான மூமெண்ட்டு தான், ஆனால் அது க்ரோத்துக்கு ரிலேட்டடாக இல்லை. அதே மாதிரி பஃபெலோஸ் சூவிங் கட், இந்த எருமை மாடுகள் வந்துட்டு எதனா போட்டு மென்னிங்கன்னே இருக்கும் போது அந்த ஒரு மூமெண்ட்டுமே க்ரோத் ரிலேட்டட் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் why do we associate such visible moments with life? ஸோ இப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏன் வந்துட்டு லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, a possible answer is that we think of movement as a response to a change in the environment of the organism. ஓகே, ஸோ ஏன் இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த மூமெண்ட்ஸ், ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே கூட நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது, ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஏன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிரினம், இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்துட்டு எந்த ஒரு அசைவுமே காமிக்காமல் அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு அவர் தூங்கும் போது கூட வந்துட்டு இப்படி எங்கிட்ட இப்படி இது புரண்டு படிக்கிறாப்பா அப்படி திரும்ப படுக்கிறாருன்னா உனக்கு ரைட்ரா இவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார் தூங்கிட்டே இருந்தாலும், இன்னொருத்தர் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி படுத்திருந்தானா உனக்கே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் அது கரெக்டாக வீட்டில் எதுவுமே பண்ணல அசைவே எல்லாம் படுத்துட்டு இருந்தால் உனக்கே இவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வந்துடும். ஸோ என்ன கேள்வி கேட்குறான்னா, இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த மாதிரி மூமெண்ட்ஸை, விசிபிளாக இருக்கிற மூமெண்ட்ஸை நம்ம ஏன் லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்த மாதிரி விசிபிளாக இருக்கிற மூமெண்ட்ஸை நம்ம லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலுமே சொல்கிறாங்க. ஏன்னா a possible answer is that we think of movement as a response to a change in the environment of the organism. ஒரு
ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒரு மூமெண்ட்டை நம்ம என்னென்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் நம்மளோட என்வாயன்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், அதை தான் நம்ம வந்துட்டு ஒரு மூமெண்ட் அப்படின்றதே நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் அந்த வந்துட்டு லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து த கேட் மே பி ரன்னிங் பிகாஸ் இட் ஹேஸ் சீன் அ மவுஸ். பார்த்தியா, இப்போது த கேட் வந்துட்டு எதனால் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு எலியை பார்த்துருக்கோம், ஒரு டாம் அண்ட் ஜெரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஒரு டாம் வந்துட்டு இருக்குது, அது ஜெரியை பார்த்தோட அது பாட்டுக்கு சும்மா இருக்கும், அது பாட்டுக்கு எதனா வேலை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டாம் அண்ட் ஜெரி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஏன்னா நாங்கள்லாம் 90s கிட்டுங்கிற, நீங்கள்லாம் வந்துட்டு 2K கிட்ஸ், அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. பட் பார்த்துருந்தா சந்தோஷம். இப்போ இந்த டாம் அண்ட் ஜெரியில் நீ பார்த்தனா நிறைய சீன்ஸில் டாம் பாட்டுக்கு சும்மா வந்து இருக்கும், ஜெரி எதனா ஒன்று பண்ணாதான் அது என்ன பண்ணுவோன்னா ஜெரியை வந்துட்டு மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கவோ இல்லை அதை போய் பிடிக்கிறதுக்கோ அப்போ தான் அந்த ரியாக்டே பண்ணும், அப்போ தான் போய் அந்த ஜெரியை வந்துட்டு பிடிக்கிறதோ இல்லை டார்ச்சர் பண்ணுறதோ எல்லாமே அப்போ தான் அது வந்துட்டு பண்ணும். ஸோ பேசிக்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், நம்ம செவனேன்னு இருக்கும்போது நம்ம எந்த மூமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது, நம்மளோட என்வாயன்மெண்ட்டு காமாக இருக்கும் போது நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம என்வாயன்மெண்ட்டில் எதனா ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது விதமாக நம்ம ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் பண்ணுறோம். இப்போ டாம் வந்துட்டு செவனேன்னு இருக்கும்போது ஜெரி இல்லாத போது அது எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணல, ஜெரியை பார்த்த உடனே டாம் வந்துட்டு அந்த ஜெரியை போய் பிடிக்கிறதுக்கு எதனா ஒரு மூமெண்ட்டு பண்ணுறான், எதனா வந்துட்டு பண்ணி இவனை வந்துட்டு கீமா பண்ணணும்டா அப்படின்னு வந்துட்டு பண்ணுறான். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் not only that, we also think of movement as an attempt by living organism to use changes in their environment to their advantage. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற அந்த சேஞ்சஸை நம்மளோட ஒரு அட்வான்டேஜுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஓகே Okay, next, children try to get pleasure and fun out of swinging. Buffaloes chew cud to help break up tough food has to be able to digest it better. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, சில சில்ட்ரன் வந்துட்டு கொஞ்சம் விளையாடுவாங்க, எதனா வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இல்லாமையாக வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. அப்படி பண்ணுறதுனால அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு மூமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்துட்டு பண்ணலாம், இல்லை நம்மளோட அட்வான்டேஜுக்கு நம்ம அந்த லிவிங் ஆர்கானிசம் அந்த மூமெண்ட்டு பண்ணுறதா கூட வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பஃபேல வந்துட்டு போட்டு வந்துட்டு நானும் மாடு மாதிரி வந்துட்டு சூ பண்ணி காமிக்கிறேன்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பஃபேல சூ பண்ணுறது எதுக்குன்னா அது சாப்பிட்ட சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அது பெருசாக அதெல்லாம் சாப்பிடும் அந்த கர்டு அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக அது அதோட இந்த ஜாவை போட்டு நல்லா வந்துட்டு சூ பண்ணும், அதை வச்சு சூ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட அட்வான்டேஜுக்காகவுமே அந்த லிவிங் ஆர்கானிசம் அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏன் நம்ம வந்துட்டு ஒரு மூமெண்ட்டை லைஃப் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக 2 ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளோட என்வாயன்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ், அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற விதமாக நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது தான் ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ரெண்டாவது வந்துட்டு இந்த மூமெண்ட்டை அந்த லிவிங் ஆர்கானிசம் தன்னோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 காரணத்தினால தான் வந்துட்டு ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு விசிபிளான மூமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது yes, when bright light is focused on our eyes or when we touch a hot object, we detect the change and respond to it with movement in order to protect ourselves. ஸோ என்ன சொல்கிறான், இப்போ திடீர்னு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு நல்லா வந்துட்டு டார்ச் லைட்டு போட்டு அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன், தப்புன்னு கண்ணை மூடுவேன். சரியா, அதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூடான ஒரு பொருள் நீ தொட்டனா ஒன்று அதை இமீடியட்டாக கீழே போட்டுருவோம், இல்லை அங்கேருந்து அந்த கையை வந்துட்டு நீ எடுத்துடுவேன். சரியா, அதே தான் நீ பண்ண போகிற. அப்போது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீ கண்ணு மூடுற, ஏன்னா பிரைட் லைட் உன் கண்ணுக்கு கூசுது இல்லை ஒரு மாதிரி எரியுது அப்படின்னும் போது நீ வந்துட்டு பிரைட் லைட் நான் உன் கண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணனா நீ திடீர்னு வந்துட்டு கண்ணை மூடிக்கல. அதே போல் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட், இப்போ ரொம்ப சூடாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, எனக்குலாம் வந்துட்டு சூடு இல்லைன்னு என்ன சொன்னால்
போட்டாச்சு. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மூமெண்ட் வந்துட்டு பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பேசிக்லி நம்ம வந்துட்டு எதர் நம்மளோட என்வாயன்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க விதமாக நம்ம இந்த மூமெண்ட் பண்ணுறோம். இல்லைனா இந்த மூமெண்ட் வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த மூமெண்ட்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, if you think a bit more about this, it becomes apparent that all this movement in response to the environment is carefully controlled. சரி, நீங்கள் சொன்ன இந்த மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு ஓகே, இன்னும் இதை நம்ம வந்துட்டு ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம கிளியராக வந்துச்சு. இப்போ இந்த மூமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல்டாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளேருந்து செயல்பட்டு இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ நீ யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க என் கையில் வந்துட்டு இந்த ஒரு பொருள் வந்துட்டு இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குன்னு என்கிட்ட சொல்ல, ஆனால் அதை வச்ச உடனே எனக்கு எப்படி தெரிஞ்சது அந்த பொருள் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை கீழே போட்டுடுறேன். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துட்டு செயல்படுது இந்த ஒரு ரியாக்ஷனை நான் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணுறதுக்கு என்னோட பாடியில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்துட்டு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, each kind of a change in the environment evokes an appropriate movement in response. ஸோ எதனா வந்துட்டு ஒரு சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்துட்டு இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ இந்த பொருள் வந்துட்டு சரி நான் அடிக்கடி இந்த பெண்ணை கீழே போட்டுன்னுக்கிறேன், இதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபன் பண்ணுவோம். இப்போது சரியா, இந்த பெண் இங்கே வைப்போம் ஓரமாக கொஞ்சம் நேரத்துக்கு. சரி, இப்போது இது வந்துட்டு இருக்குது வச்சுக்கோ. இப்போது இந்த பிளாக் கலர் மார்க்கர் அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் மார்க்கர். ஐ ஹோப் கேமராவில் டிஃப்ரென்ஸ் தேவை நினைக்கும். திஸ் இஸ் யோர் பிளாக் மார்க்கர், திஸ் இஸ் யோர் ப்ளூ மார்க்கர். இப்போது இந்த பிளாக் மார்க்கர் கொடுக்கும்போது இந்த ஒரு சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஈச் kind of a change in the environment evokes an appropriate movement in response. இந்த ஒரு லைனோட மீனிங் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்துட்டு ஒரு சூடான ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். இந்த பிளாக் மார்க்கர் சூடான ஒரு ஆப்ஜெக்ட். எவனாச்சும் என் கையில் வந்துட்டு இது எனக்கு தர, இது சூடுன்னு எனக்கு தரல, எவனாச்சும் இதை வச்சானா சூடாக இருக்குது சொல்ல போட்டேன் நான் கீழே. இதுவே இந்த ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் ரொம்ப ஒரு கோல்டாக இருக்கிற வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், இது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு வந்துட்டு எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் நிறைய நேரத்தில் நீ பார்த்தேன்னா இந்த கோல்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், சூடாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மாதிரியே வந்துட்டு சூடாக இருக்கணும் அப்படி விட்டு மாட்டேன். இந்த கோல்டாக இருக்க என்ன தான் இது கோல்டாக இருந்தாலும் நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே டப்புன்னு போடுறது கிடையாது, மறுபடியும் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறோம். ரைட்டா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அந்த ஒரு சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்குமே நம்ம பாடியில் சில விஷயங்கள் வந்துட்டு செயல்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாய் என்னை துரத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. நாய் துரத்திட்டு வரும்போது இந்த நாயை நான் பேசாமல் தூக்கி போட்டால் என்ன, இப்போ இந்த சூடாக இருக்கிற பொருள் வந்துட்டு இதுவே நம்ம எடுத்துப்போம். இப்போ இதுவே சூடாக இருக்கிற பொருள் வந்துட்டு எனக்கு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நான் டப்புன்னு இதை போட்டேனோ அதே மாதிரி ஒரு நாயை துரத்திட்டு வர்றப்போ நான் பேசாமல் அந்த நாயை துரத்திட்டு வர்றதை நாயை வந்துட்டு தூக்கி போட்டால் என்ன அப்படின்னு அப்போ யாராச்சும் அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா என்ன, நாயை தூக்கி போட்டுடலான்ட்டு? எவனும் அப்படி பண்ணுறது கிடையாது. நாயை பார்த்தோன்னா விடுறா ஜூட்டு நின்று ஒன்று எஸ்கேப் ஆகிறது, இல்லைன்னா அந்த நாயை பார்த்து வந்து கல்லை தூக்கி அடிக்கிறது, ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணுவேன். ரைட்டா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், நம்மளை சுற்றி என்வாயன்மெண்ட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு சர்வைவ் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ரியாக்ஷனோ ஒரு ரெஸ்பான்ஸோ கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். When we want to talk to our friends in class, we whisper rather than shouting loudly. இப்போ கிளாஸில் வந்துட்டு மேம் பாடம் நடத்தின்னு இருக்கிறாங்க, இல்லை சார் பாடம் நடத்துகிறாங்க, அதாவது ஆசிரியர் வந்துட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு கதை பேசணுன்னா வந்துட்டு மச்சான் நேற்று என்னடா பண்ணேன், ஹோம்ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு சத்தமாக பேசுவேன். மேம் முன்னாடி பேச மாட்டேன். அது என்ன பண்ணுவேன், டே மச்சான் என்ன பண்ணேன், ஹோம்ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு விஸ்பர் பண்ணி பேசுகிறால, அம்மா குசுன்னு பேசுகிறால. அப்போது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உன் பாடி அந்த
விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உன் பாடியுமே ரெஸ்பாண்ட் கொடுக்குது, ரியாக்ஷன் கொடுக்குதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ கிளியர்லி த மூமெண்ட் டு பி மேட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஈவெண்ட் தட் இஸ் ட்ரிகரிங். இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், நீ என்ன மூமெண்ட் பண்ணுறியோ அந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கு என்ன ஒரு ரியாக்ஷனோ ரெஸ்பான்ஸோ தரியோ அது அந்த ஈவெண்ட் மேலே டிபெண்ட் ஆகும். எந்த ஈவெண்ட் வந்துட்டு இப்போது உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி ஒரு சூடான ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரொம்ப நேரம் நீ கையில் பிடிச்சிருக்கணும், அதை கொண்டு போய் நான் இடத்துல பத்திரமா கூட வைக்க மாட்டேன், சில பேர் டப்புன்னு கீழே போட்டுருவான். இதே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா நீ வந்து லாஜிக் படி பார்த்தோன்னா நிறைய பேர் அதை கொண்டு போய் வந்துட்டு அது ரொம்பவே சில்லுன்னு இருந்தால் கூட வந்துட்டு அது பத்திரமா ஒரு இடத்துல போய் கொண்டு போய் வைப்பான். ஸோ என்ன சொல்கிறான்னா, உன் பாடி வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்குமே சூடாக இருக்கிற பொருளுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுது, சில்லுன்னு இருக்க பொருளுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், எந்த ஈவெண்ட் வந்துட்டு உன்னை ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு தூண்டுதல் செய்தோ அதுக்கேற்ற மாதிரி உன் பாடியுமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுக்கு அக்கார்டிங்காக ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, therefore such controlled movement must be connected to the recognition of various events in the environment followed by only the correct movement in response. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு அச்சீவ் பண்ணும். இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த ஒரு விஷயம், இப்போ இது வந்து சூடாக இருக்குது, இது வந்துட்டு கோல்டாக இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்கணும், இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு அப்போ உன் பாடியில் ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அது ஹாட்டாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுது உன் பாடி, அதுக்கப்புறம் அந்த ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உன் பாடி கொடுக்குற மாதிரியுமே அது வேலை பண்ணுது. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸுமே கொடுக்குது. ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இன் அதர் வேர்ட்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் யூஸ் சிஸ்டம்ஸ் ப்ரொவைடிங் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம பாடிஸில் இருக்குது, இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் பாடிஸில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது, அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கீப்பிங் வித் தி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் tissues are used to provide these control and coordination activities. So இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூஸ் ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் எதால் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூஸால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபோட இன்ட்ரடக்ஷன், இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷனை முடிக்கிறான். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபு அதாவது என்ன வந்துட்டு ஜிஸ்டாக சொல்லணுன்னா என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைஃப் ஃபார்ம்ஸை வந்துட்டு இந்த விசிபிள் மூமெண்ட்ஸை வந்துட்டு லைஃப் கூட அசோசியேட் பண்ணுறோம். அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டால், சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட்னால நம்ம அந்த மூவ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கவுண்டட் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டிமுலஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, சர்வைவல்காக இல்லை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இது எந்த ஸ்டிமுலஸ் வந்துட்டு ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஒரு ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து வேலை செய்தோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸும் ரியாக்ஷனுமே வேரி ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராப்பராக ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோன்னா நம்ம பாடியில் ஏதோ ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் வந்துட்டு ஸ்பெஷலைஸான டிஷ்யூஸால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபை இழுத்து மூடுறோம். ஓகே, அடுத்தது போவோமா? ஓகே, ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் அனிமல்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அனிமல்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஸோ அனிமல்ஸு நர்வஸ் சிஸ்டம். இன் அனிமல்ஸ் சச் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆர் ப்ரொவைடட் பை நர்வஸ் மஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு நம்மளோட அனிமல்ஸில் வந்துட்டு யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, ஸோ நம்மளோட அனிமல்ஸில் வந்துட்டு இந்த நர்வஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ் தான் இந்த ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் யார் ப்ரொவைட் பண்ணுறான்னு கேட்டால், ஸோ நர்வஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூ. நர்வஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூ தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோலும் கோஆர்டினேஷனுமே வந்துட்டு ப்ரொவைட்
பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே கிளாஸ் 9th வந்துட்டு படிச்சிருக்கோம். நம்ம எப்படி நர்வஸ் டிஷ்யூனா என்ன, மஸ்குலர் டிஷ்யூனா என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிளாஸ் 9th படித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறோம், நான் touching a hot object is an urgent and dangerous situation for us. ஓகே, ஸோ இப்போது அடுத்தது வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ லெட்ஸ் see இதில் ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்டை தொடுவது வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டான அண்ட் டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் சூடாக இருக்குது, அதை நீ தொட்டுட்டே தான் வச்சுக்கோங்க, அதை தொடுறது அதுக்கப்புறம் தொட்ட பேருக்கு உன்னோட ஸ்கின் வந்து டேமேஜ் எல்லாம் அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நீ இமீடியட்டாக கேர் பண்ணணும். அது ரொம்ப வந்துட்டு அது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா நீ ஃபுல் பாடியே வந்துட்டு நிறைய 60% பர்ன் 70% பர்ன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூடான ஒரு பொருள் தொடுறதே வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன், ப்ளஸ் அதுக்கு இமீடியட்டான வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஏன்னா அது வந்து ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். அது நீ ஒரு சூடான ஒரு பொருளை தொட்டேன்னா ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். அதுக்கு we need to detect it and respond to it. ஸோ இப்போ ஒரு பொருள் சூடாக இருக்குது அப்படின்றத உன் பாடி வந்துட்டு இமீடியட்டாக அதை டிடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உன் பாடி ரெஸ்பாண்டும் பண்ணணும். ஏன்னா உன் பாடிக்கு வந்து அதை இமீடியட்டாக டிடெக்ட் பண்ணலை, அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வையேன், நீ சுட்டு கருவாடாகி சாம்பல் ஆயிடுவேன். ரைட்டா? அதனால இமீடியட்டாக வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்டுமே பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, now how do we detect that we are touching a hot object? இப்போ கேள்வி வருமா வராதா? சரி, இது சூடாக இருக்குது, என் பாடி டிடெக்ட் பண்ணுது, அது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வந்துட்டு நர்வஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூவால் செய்யப்பட்டிருக்கு, இது ரெண்டு தான் அந்த ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூஸ் டு கேரி அவுட் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலாம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு பொருள் சூடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், அதுக்கு இமீடியட்டாக வந்துட்டு நீ டிடெக்ட் பண்ணி உன் பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போது இந்த டிடெக்ட் பண்ணுறது யார் பண்ணுறா என் பாடியில், அது தெரியணுமா தெரியக்கூடாதா? அந்த வேலையை யார் பண்ணுறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது. ஓகே, now all information from our environment it is detected by specialized tips of some nerve cells. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இதில் தான் வந்துட்டு இப்போ ஒரு ஹீரோ என்ட்ரி வருது. ஹீரோ என்ட்ரி வந்துட்டு சாரி கைஸ் இதில் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஹீரோ என்ட்ரி வந்துட்டு ஒன்று வருது. 1 second கைஸ். எஸ், ஸோ இங்கே ஒரு ஹீரோ என்ட்ரி. இதுக்கு தான் இப்போ வந்துட்டா யார் வந்துட்டா, நர்வ் செல்ஸ். ஹீரோ வந்தாச்சு. நான் இங்கே தான் அந்த நர்வ் செல்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுறான், இவன் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு ஹீரோ. இவன் தான் வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஆல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர் என்வாயர்மெண்ட் இஸ் டிடெக்டட் பை தி ஸ்பெஷலைஸ்ட் டிப்ஸ் ஆஃப் சம் நர்வ் செல்ஸ். முதல்ல நர்வ் செல்ஸு அதில் இருக்கிற இந்த டிப்ஸு. ஓகே, அவன் தான் என்வாயர்மெண்ட்டில் அது சூடோ குளிரோ ப்ரெஷரோ இல்லை வந்துட்டு பெயினோ எந்த மாதிரி வேணால் வந்துட்டு இருக்கணுமே, அது எல்லாமே வந்துட்டு இது சூடு, இது கோல்டு, இது ப்ரெஷரு, இது வந்துட்டு பெயின், இந்த மாதிரி எந்த விஷயமா வேணால் இருக்கட்டுமே, அது எல்லாத்தையுமே வந்துட்டு டேஸ்ட்டோ இல்லை ஸ்மெல்லோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸ்னு ஸ்பெசிஃபிக்கான வந்துட்டு ஒரு செல்ஸ் இருக்குது, அந்த நர்வ் செல்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுது. அந்த நர்வ் செல்ஸ்லையுமே நர்வ் செல்ஸ் ஒரு டிப்பில் ஸ்பெஷலைஸான டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டென்ட்ரைட்ஸோட டிப்ஸில் உனக்கு ரிசப்டார்ஸ்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன சொல்கிறேன்னா, இது நர்வ் செல்ஸ் பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டான். நர்வ் செல்ஸ்லையுமே நர்வ் செல்ஸோட டிப் என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம டென்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறது. டென்ட்ரைடோட டிப்பில் உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரிசப்டார்ஸ் இருக்குது. இந்த ரிசப்டார்ஸ் தான் வந்துட்டு சூடோ குளிரோ வெயிலோ மழையோ டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ ப்ரெஷரோ பெயினோ எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுறது யார், இது சூடு, இது குளிர், இது வெயில், இது மழை, இது அது இதுன்னு எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுறது. சொல்கிறேன் நான், எல்லா சென்சஸையுமே வெயில் மழைன்னு சொல்ல எல்லா சென்சஸையுமே டிடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த டென்ட்ரைட்ஸில் இருக்கிற இந்த ரிசப்டார்ஸ் தான். ஆச்சா? ஓகே, அடுத்து தீஸ் ரிசப்டார்ஸ் ஆர் யூஷுவலி லொக்கேட்டட் இன் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே,
இப்போ இந்த ரிசப்டர்ஸ்லாம் எங்கே மேம் இருக்குது? ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஒன்று, இப்போ வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு சூடாக இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனு, அது வந்துட்டு இமீடியட்டாக டிடெக்ட் பண்ணி நம்ம பாடி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி சூடோ கோல்டோ இல்லை வெயிலோ இல்லை வந்துட்டு சில்லுன்னு இருக்கோ இல்லை வந்துட்டு ப்ரெஷரோ பெயினோ டிடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த நர்வ் செல்ஸ்னு ஒரு செல்லு வருது, அதில் டிப் இருக்குது, அது பேர் டென்ட்ரைட் அந்த எண்டில் வந்துட்டு ரிசப்டர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ரிசப்டர்ஸாக வந்துட்டு அது சூடா இல்லை கோல்டா இல்லை ப்ரெஷரா இல்லை வந்துட்டு டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுதுன்னா அப்போ லாஜிக் படி அது எங்கே இருக்கும்? சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கும். ரைட்டா? ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் லைக் இன்னர் இயர், காதுக்குள்ளே, அப்புறம் வந்துட்டு நோஸ், அதுக்கப்புறம் டங்கு, அந்த மாதிரி எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்துட்டு இந்த ரிசப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் இருக்குல்ல, கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் வந்துட்டு வில் டிடெக்ட் டேஸ்ட் அப்படின்னா அது எங்கே இருக்கும்? டங்கில் இருக்குது. டங்கில் உனக்கு கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஆல்ஃபேக்டரி ரிசப்டர்ஸ் அது எங்கே இருக்குது? நோஸில் இருக்குது. அது உன்னோட ஸ்மெல்லை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி உன்னோட கண்ணில் வந்துட்டு ஃபோனோ ரிசப்டர்ஸ் இருக்குது. உன் காதில் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு ஃபோட்டோ ரிசப்டர்ஸ் இருக்குது, காதில் வந்துட்டு உன்னோட ஃபோனோ ரிசப்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஸ்கின்னில் தெர்மோ ரிசப்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் வந்துட்டு குட்டியாக உனக்கு மென்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஸோ எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுமே நீ பாரு. ஸ்கின்னு, ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நோஸு, அப்புறம் வந்துட்டு ஐஸு, அப்புறம் இயரு, அப்புறம் டங்கு. இங்கே நமக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் டேஸ்ட் அப்படின்னா டங்கில் இருக்கும். இது வந்துட்டு கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் கஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல் ஃபேக்ட்ரி வந்துட்டு ஸ்மெல் டிடெக்ட் பண்ணுதுன்னா அது வந்துட்டு ஒன்று நோஸில் இருக்குது. இங்கே ஆல் ஃபேக்ட்ரி வந்துட்டு இருக்குது. ஸ்கின்னில் தெர்மோ ரிசப்டர்ஸ் இருக்குது. ஐஸில் ஃபோட்டோ பிடிக்கிறோம்ல, ஃபோட்டோ. காதில் ஃபோனு வைக்கிற காதில், ஸோ ஃபோனோ ரிசப்டர்ஸ். ஸோ ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ்லையுமே ஸ்பெசிஃபிக்கான இந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரிசப்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, எஸ். நவ் இந்த ரிசப்டர்ஸ்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது? டென்ட்ரைடோட டிப்பில் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிசப்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நீ கேட்டோன்னா டென்ட்ரைடோட டிப்பில் இருக்குது. ஓகே, ஸோ டென்ட்ரைடோட டிப்பில் வந்துட்டு டென்ட்ரைடோட டிப்பே நம்ம டென்ட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நர்வ் செல்லோட டிப்பு டென்ட்ரைட்லையுமே வந்துட்டு அந்த ஒரு எண்டு தான் ரிசப்டர்ஸ். அந்த ரிசப்டர்ஸ் தான் வந்துட்டு ஒரு பொருள் சூடாக இருக்கோ இல்லை கோல்டாக இருக்கோ இல்லை ப்ரெஷரோ பெயினோ எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுது. இந்த ரிசப்டர்ஸ் வந்துட்டு சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கும். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸில் ஒரு சென்ஸ் ஆர்கன்லையும் இருக்க ரிசப்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. ஸ்கின்னில் இருக்கிற அது ஸ்கின் ஒரு சென்ஸ் ஆர்கன். ஸோ இதில் இருக்கிற ரிசப்டர்ஸை தெர்மோ ரிசப்டர்ஸ்னு சொல்கிறோம். நம்மளோட ஐயில் இருக்க ரிசப்டர்ஸை ஃபோட்டோ பிடிக்கிறதால ஃபோட்டோ ரிசப்டர்ஸ். நம்ம காதில் வந்துட்டு நம்ம ஃபோன் பேசுகிறோம்ல, ஸோ இங்கே ஃபோனோ ரிசப்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட நோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேக்டரி ரிசப்டர்ஸ் டு டிடெக்ட் எனி கைண்ட் அண்ட் எவ்ரி கைண்ட். ஏதாச்சும் ஒன்று, அது பேர் என்னது, வீட்டு மேலே நாத்தடிக்குது, சைடில் பார்த்தா 𝒃𝒑𝒻 ஸோ வீட்டு மேலே நாத்தடிக்குது, அந்த நாத்தடிக்குது நீ எப்படி கண்டுபிடிச்ச? நோஸுக்குள்ளே வந்துட்டு ஆல்ஃபேக்டரி ரிசப்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் வந்துட்டு அது நாத்தடிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகே, அடுத்தது டங்கில் வந்துட்டு என்ன இருக்குது? கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் இருக்குது டு டிடெக்ட். வாசனை நல்லா தூக்குது, அது ஆல்ஃபேக்டரி ரிசப்டர். சாப்பிட்ட உடனே நாக்கில் இல்லை நவரசம் டான்ஸ் ஆடுகின்றது அப்படின்னு சொல்கிறோம்ல, நடனம் ஆடுகின்றது அப்படின்னு சொல்கிறோம்ல, எதனால அப்படின்னு கேட்டால் டங்கில் கஸ்டேட்டரி ரிசப்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ரைட்டு. ஸோ இது வந்து ரிசப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். Okay, now this information acquired at the end of the dendritic tip of a nerve cell sets off a chemical reaction that creates an electrical impulse. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டோம், ரிசப்டர்ஸ் தான் வந்துட்டு அந்த டென்ட்ரைட் டிப்பில் இன்ஃபர்மேஷனை அதுதான் டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. அது எப்போ அந்த இன்ஃபர்மேஷன் டிடெக்ட் பண்ணதோ அந்த மொத்த நர்வ் செல்லில் வந்துட்டு ஒரு விதமான வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த நர்வ் செல்குள்ளே எந்த ஃபார்மேட்டில் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஃபார்மேட்டில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தா
எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now this impulse it travels from the dendrite to the cell body and then along the axon to its end. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு நர்வ் செல்லில் வந்துட்டு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறோன்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நர்வ் செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப ஏன்னா நம்ம லைன் பை லைன் போகிறதுனால ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நான் கவர் அவங்க என்ன சொல்கிறேன்னா அது பிரகாரம் நம்ம போவோம். சரியா? சரி, இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இது வந்துட்டு நியூக்ளியஸ், இந்த ப்ரௌன் கலர் நியூக்ளியஸ், ரைட்டா? இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இது பேர் என்னன்னு கேட்டேன்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் செல் பாடியை நீ வந்துட்டு சைட்டான் அப்படின்னு கூட நீ வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? CYTON. ஓகே, சைட்டான்னு கூட சொல்லலாம். சைட்டானு இல்லைனா அது வந்துட்டு செல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆரஞ்சு கலர் போர்ஷனை வந்துட்டு சைட்டோபிளாசம் சொன்னால், இந்த கருப்பு கலர் போர்ஷன் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நீ செல் பாடியை வந்துட்டு எப்படி நீ வந்துட்டு சொல்ல அப்படின்னு கேட்டால், செல் பாடி இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம். ரைட்டா? ஸோ செல் பாடி வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ நியூக்ளியஸு ப்ளஸ் சைட்டோபிளாசம் அதுதான் வந்து உன்னோட செல் பாடி அப்படின்னு வந்து நீ சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஒரு சைட்டோபிளாசமில் இந்த முடியாக வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு டென்ட்ரைட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இந்த டென்ட்ரைடோட டிப்பில் தான் உனக்கு அந்த ரிசப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த செல் பாடியிலேருந்துட்டு நீளமாக இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரக்சர் போய் பார்த்தா ஒரு பைப்பு மாதிரி, இந்த பைப்பை மட்டும் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஆக்சான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் அந்த பைப்பு செல் பாடியிலேருந்து இப்படி போகுது பார்த்தியா, அது ஆக்சான்னு சொல்கிறான். அதுக்கு மேலே இந்த பர்பிள் கலர் ஜிங்குச்சான் இருக்குது பார்த்தியா, இப்படி இருக்குது பார்த்தியா இந்த பர்பிள் கலரு, இதை என்ன மேம் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இதை மைலின் ஷீத் அப்படின்னு வந்து சொல்கிறான். மைலின் ஷீத் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ இங்கே நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இங்கே ஒரு கேப் இருக்குது, அதை தான் உன்னோட நோட் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு நர்வ் எண்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நர்வ் எண்டிங்கில் நீங்கள் பார்த்தோன்னா ரவுண்டாக உனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா, இதை பேர் என்னன்னு கேட்டேன்னா சினாப்டிக் நாப். ஓகே, அந்த ரவுண்டாக ஸ்ட்ரக்சர் தெரியுதுல, அது பேர் வந்து சினாப்டிக் நாப். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்ஃபர்மேஷன் முதல்ல இங்கே இருக்க இந்த டென்ட்ரைட் டிப்பில் என்ன இருக்குது, ரிசப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? டென்ட்ரைட் டிப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ரிசப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த ரிசப்டர்ஸு இன்ஃபர்மேஷன் டிடெக்ட் பண்ணோம். ஒரு பொருள் வந்துட்டு சூடாக இருக்குதா கோல்டாக இருக்குதா அந்த இன்ஃபர்மேஷன் டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிசப்டர்ஸ்லேருந்துட்டு வேறு கலர் மாற்றிப்போமா, ப்ளூ கலர். ஓகே, ஸோ ரிசப்டர்ஸ்லேருந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு டென்ட்ரைட்ஸ் வழியாக வந்து என்ன கலர் மாறலையா, டென்ட்ரைட்ஸ் வழியாக வந்துட்டு செல் பாடிக்குள்ளே போயிட்டு ஆக்சான்குள்ளே போயிட்டு நர்வ் எண்டிங்ஸ்குள்ளே இப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு முதல்ல இந்த ரிசப்டர்ஸ் டிடெக்ட் பண்ணும்போது இந்த நர்வ் செல்லோட அந்த ஸ்ட்ரக்சர்லுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது மூலிமா ரிசப்டர்ஸ் டிடெக்ட் பண்ணி பார்த்தா டே சூடாக இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லுமே வந்துட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டில் த நர்வ் எண்டிங் ஸ்டில் தி சினாப்டிக் நாப் வரைக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்கிறான்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எங்கே விட்டோம் நம்ம? Yeah, so this impulse travels from the dendrite to the cell body. Dendrite receptors dendrite வந்து செல் பாடியிலேருந்து ஆக்சானுக்கு போய் நர்வ் எண்டிங்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பூரா நேரமும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போது at the end of the axon என்ன இருக்குது, nerve endings வந்துட்டு இருக்குது. The electrical impulse sets off the release of some chemicals. These chemicals cross the gap or synapse and start a similar electrical impulse in a dendrite of the neuron. This is a general scheme of how nerve impulses travels in the body. இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு வந்துட்டு நீ பார்த்துன்னு வச்சுக்கோயேன்.
ஓகே. ஸோ நர்வ் எண்டிங்ஸ்னால் நம்ம இந்த நர்வ்ஸ் வந்துட்டு இருக்குதுல்ல. ஸோ நம்ம பாடியில் ஒரே ஒரு நர்வ் செல்லாக இருக்குது, நிறைய நர்வ் செல் இருக்கா செய்யும். அதெல்லாம் லாஜிக்கு. ஏன்னா நம்ம பாடியில் ஒரே ஒரு நர்வ் செல்லால் செய்யப்பட்டிருக்கு கிடையாது. அப்போ நிறைய நர்வ் செல்ஸால் தான் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நிறைய நர்வ் செல்ஸால் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு அப்புறம் இன்னொரு நர்வ் செல் வந்துட்டு இருக்கும். இன்னொரு நர்வ் செல் இருக்கும் போது கண்டிப்பாக அதோட டிப் என்னவா இருக்கும், டென்ட்ராய்டு. அதோட முடி ஸ்ட்ரக்சர் இப்படி வந்துட்டு இருக்கும். டென்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த டென்ட்ராய்ட்ஸில் மறுபடியும் டென்ட்ராய்ட்ஸ் இருக்க ரிசப்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு கேப்பில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நேரமாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக இருந்துச்சு. இங்கே இந்த கேப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சைனாப்ஸ். இந்த கேப்பில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கெமிக்கலாக மாறி மறுபடியும் அந்த நியூரானுக்கு போகும்போது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த நர்வ் எண்டிங்ஸோட கேப்பில் இந்த சினாப்டிக் நாப் இருக்குல்ல, அது சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணணும். லைக் அசிடைல்கோலின் அந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கெமிக்கல் இம்பல்ஸாக மாற்றும் சைனாப்ஸில் வந்துட்டு, ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக பாஸ் ஆகுறதுக்கு. ஓகே, எவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இல்லை? டிடெக்ட் பண்ணது நல்லா சூடாக டிடெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மொத்த நர்வ் செல்லும் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் போகுது. கேப்புன்னு வரும்போது அது கெமிக்கலாக மாறுது. மறுபடியும் ஒரு நர்வ் செல்குள்ளே போகும்போது அது எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷனாக மாறி அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these chemicals they cross the gap. அந்த கேப் என்னன்னு சொல்கிறான், சைனாப்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த கேப் என்னன்னு சொல்கிறான், சைனாப்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். and they start a similar electrical impulse in the dendrite of the next neuron. இங்கேருந்து இந்த கேப்பு தாண்ட பிறகு வேறு என்ன பக்கத்தில் இன்னொரு நியூரான் இருக்குது. ஸோ அந்த நியூரானில் வந்துட்டு மறுபடியும் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் திஸ் இஸ் அ ஜென்ரல் ஸ்கீம் ஆஃப் ஹவு நர்வ் இம்பல்சஸ் ட்ராவல்ஸ் இந்த பாடி. இப்படி தான் வந்துட்டு ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்துட்டு ஒரு பாடியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். Okay, now a similar synapse finally allows delivery of such impulses from neurons to other cells such as muscle cells or glands. இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் வந்துட்டு நீ பார்த்தனா லாஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை மசில் செல்ஸுக்குமே இதே மாதிரி தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போய் சேருது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அடுத்தது it is thus no surprise that nervous tissue is made up of an organized network of nerve cells or neurons. இங்கே உனக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி தான் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு நிறைய நர்வ் செல்ஸு இல்லைனா அதை நியூரான்ஸ்ன்னு சொல்லும். இந்த மாதிரி நிறைய நர்வ் செல்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் கண்டக்டிங் இன்ஃபர்மேஷன் வய எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அனதர். ஸோ இதனால் இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எசென்ஷியல், ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு கேரி பண்ணுறதுக்கு இந்த நர்வ் செல்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, நான் என்ன அது ஆக்டிவிட்டீஸ் ஃபிகர் 7.1 நம்ம பார்க்கலாம். சரி, நான் சொல்கிறேன். லுக் அட் ஃபிகர் 7.1 and identify the parts of a neuron where information is acquired. எங்கே இன்ஃபர்மேஷன் அக்வயர் ஆகுது, through which information travels as an electrical impulse, எங்கே கெமிக்கல் இம்பல்ஸாக வந்துட்டு மாறுது அப்படின்றது எல்லாத்தையுமே இதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். நம்மளும் பண்ணிடுவோமா? 7.1a. ஸோ இதை ஆல்ரெடி பண்ணியாச்சு. இன்ஃபர்மேஷன் டென்ட்ரைட்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணிக்குது. ஓகே, அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் போகுது. இந்த இடத்துல சைனாப்ஸ் கேப்பில் தான் மாறுது. மறுபடியும் டிடெக்ட் பண்ணும்போது டென்ட்ரைட்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக டிடெக்ட் பண்ணிக்குது. ஓகே, நவ் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. Okay, is there a difference in how sugar and food taste if your nose is blocked? If so, why might this be happening? Read and talk about possible explanation for these kind of differences. Do you come across a similar situation when you have a cold? Okay, so இப்போ வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க ஒரு கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான். சரி, இப்போது சுகரோ இல்லை ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஃபுட்டு உன்னோட நல்லா செம்மையாக செளி பிடிச்சிச்சு, கோல்டு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அப்போ வந்துட்டு நீ இதெல்லாம் சாப்பிட்டு வந்துமா டேஸ்ட்டே தரலாமா அப்படின்னு சொல்கிறியே.
டங்கில் தானே நீ டேஸ்ட் பண்ணுற, டங்கில் தானே உனக்கு கஸ்டேட் ரிசப்டர்ஸ் இருக்குது. மூக்கில் உனக்கு டேஸ்ட் தெரிலனா அப்புறம் வந்துட்டு மூக்கை வச்சு நீ வந்து டேஸ்ட் பண்ண, அதை வச்சு நீ டேஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு மூக்கு பிளாக் ஆனதுக்குமே டேஸ்ட் தெரியாததுக்குமே என்ன வந்து ரீசன் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். நீ வந்துட்டு இது வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணு, எல்லாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் யோசி, அதுக்கப்புறம் நானே உனக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ஸோ நோஸில் வந்துட்டு உனக்கு என்ன இருக்குது, வேறு செட் ஆஃப் ரிசப்டர்ஸ் இருக்குது. நீ டங்கு மூலியமாக தான் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட்டே வந்துட்டு பண்ணுற. அப்படி இருக்க பட்சத்தில் உன் நோஸ் பிளாக் ஆகுனா என்ன, பிளாக் ஆகலைன்னா என்ன? யோசிச்சு பார்த்துருக்கேன் நீக்காச்சும் நீ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால், நம்ம எதனா வந்துட்டு ஒன்று சாப்பிடும்போது டேஸ்ட் சாப்பிடும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளோட டங்கில் ரிசப்டர்ஸ் இருக்குது, கஸ்டேட் ரிசப்டர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நோஸில் இருக்க இந்த ஆல்ஃபேக்டரி ரிசப்டர்ஸ் இருக்குதுல்ல, ஆல்ஃபேக்டரி ரிசப்டர்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த மனமும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட டேஸ்ட்டுமே ரெண்டுமே இந்த சேர்ந்து தான் நமக்கு அந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஆன வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஓகே, இது ரெண்டுத்தில் எதனா சில நேரத்தில் வந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு ஒரு நாக்கை வந்துட்டு ரொம்ப சூடாக எதனா சாப்பிட்டோன்னா ஒரு நாக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு வெந்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பிட்டா கூட உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது. சரியா? அப்போது ரெண்டுமே கொலாபரேட்டிவாக வந்துட்டு சேர்ந்து உனக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நோஸில் இருக்க ரிசப்டர்ஸும் டங்கில் இருக்க ரிசப்டர்ஸும் ரெண்டுமே ஃபங்க்ஷனாக இருக்கும் போது தான் உன் ஃபுட்டோட டேஸ்ட் அந்த குவாலிட்டி எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு உனக்கு நோஸ் வந்துட்டு பிளாக்டாக இருந்துச்சுன்னா உனக்கு வந்துட்டு டேஸ்ட் எதுவும் வந்துட்டு தெரிகிறது கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போது நான் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டு ஆயிருக்கு. பட் நம்ம வந்துட்டு இந்த ஒரு குட்டி பிரேக் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 மினிட் பிரேக் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ 10 மினிட் பிரேக் அப்புறம் மறுபடியும் உங்களால் சந்திக்கிறோம். நம்மளோட செஷன் பூரா நம்ம லைன் பை லைன் பண்ணும்போது நம்மளோட செஷன் இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் முடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்போம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்களுமே வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் ஒரு அட்டஸ்டச் இஃப் யூ வாட்சிங் த செஷனையும் பார்க்கும்போது உனக்குமே வந்துட்டு மைண்டு ஈஸியாக இருக்கும். லைக் ரொம்ப நேரமாக நான் உட்காந்து இந்த செஷனை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உனக்குமே வந்துட்டு ஒரு போர்டம் வராமையும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது செட் ஃபார் போத் த பார்ட்டிஸ். ஓகே, ஸோ இல்லைனா நீ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கூட லைக் இப்போ நான் இப்போ பிரேக் விட்டோன்னா அது வந்து நீ 10 மினிட்ஸ் வச்சு நீ பார்த்தனா கண்டிப்பாக செஷன் அங்கே வந்துட்டு ரெஸ்யூம் பண்ணியிருப்பேன். ஸோ அது அப்போ என்ன ஆகும்னா உன் மைண்டுமே வந்து ரெஜுவேண்ட் ஆகும். லைக் 45 மினிட்ஸ் நீ ஃபோக்கஸ்டாக ஒன்று பண்ணுற, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உன்னோட மைண்டுமே வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது நல்லா ஓப்பன் ஆகும்போது உனக்குமே வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டு ரிசீவ் திங்ஸ் மச் பெட்டர். ஓகே, ஸோ நம்ம செஷன் பூரா நம்ம வந்துட்டு இப்படி தான் பண்ண போகிறோம். வில் பி டூயிங் அ 45 மினிட்ஸ் செஷன் ஃபோக்கஸ்டாக நீங்களும் எங்கள் கூட நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் படிக்கும் போது 45 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு டைமர் வச்சுட்டு நான் வந்துட்டு பண்ண போகிறேன் இனிமேல். ஓகேவா, 45 மினிட்ஸ் ஒரு டைமர் வச்சுட்டு நானும் பண்ணுறேன். 45 மினிட்ஸ் டைமர் நம்ம வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆப் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவோம், ப்ரொடக்டிவிட்டி ஆப். லைக் பொமோடோரோ டெக்னிக் நம்ம வச்சு இப்போ இந்த செஷனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். லைக் எக்ஸாக்ட்லி 45 மினிட்ஸ் முடிச்சுட்டு வில் டேக் அ 10 மினிட் ஆர் 15 மினிட் பிரேக். இப்போ நம்ம 10 மினிட் பிரேக் தான் எடுக்க போகிறோம். 10 மினிட் பிரேக் எடுத்துட்டு ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு தீயாக வேலை செய்வோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் our sessions are going to be. ஓகே, ஸோ லெட்ஸ் ராக் இட் கைஸ். ஓகே, ஸோ 10 மினிட்ஸில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். ஸோ ஷார்ப்பாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேக் எடுத்திங்கன்னா வேறு கதை. பட் இப்போ தான் நீங்கள் பிரேக் எடுக்க போகிறீங்கன்னா 10 மினிட்ஸில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். லைவ் பிரேக் அட் த ரேட் ஆஃப் 10 மினிட். Okay, so see you guys in another 10 minutes.
Hey guys, வெல்கம் பேக். ஒரு 45 minutes பிரேக் ஒரு செஷன் கழிச்சு நம்ம வந்துட்டு ஒரு 10 minute வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ இது ஃபுல்லாத்தையும் இப்போ வந்துட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ வில் பி ஸ்டார்டிங் வித் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் அகெயின் அதோட டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீரியட் ஆஃப் அகெயின் ஒரு 45 minutesல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்க அந்த டாப்பிக்கை எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப நல்லா வந்து நம்ம அந்த டாப்பிக்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படி ஃபினிஷ் பண்ணும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸாக நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் நிறையா பற்றி பேச போகிறது கிடையாது. 45 minutes ஸ்டிக் வித் மீ. ப்ராப்பராக வந்துட்டு ஸ்டார்டிங் நான் அந்த பிரேக் முடிச்சோன்னா அந்த டைமரை போட்டாச்சு. ஸோ 45 minutes தீயாக வந்துட்டு நம்ம டாப்பிக்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். எங்கேயுமே மிஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். Reflex is a word we use very commonly when we talk about some sudden action in response to something in the environment. So reflex அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஸோ ஏதாச்சும் ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு அதுக்கு நம்ம சடனாக ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அப்போது அதுக்கு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we say I jumped out of the way of the bus reflexly or I pulled my hand back from the flame reflexly. ஒரு கேண்டல் இருக்குது, அந்த கேண்டல் வந்துட்டு ஒரு ஃப்ளேமில் வந்துட்டு உனக்கு தெரியாதனமா நீ வந்துட்டு வச்சுட்ட, ஏதோ பின்னாடி பார்த்துட்டு என்னமோ, ஆனால் சூடு பட்டோடனே சரக்குன்னு கை எடுத்துடுறல. இல்லை வந்துட்டு சில நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேட் ஹேஸ் காட் சம் அமேசிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை வந்துட்டு டேட் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாரு, அந்த குழந்தை வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு வந்து அந்த குழந்தை ஏதோ வந்துட்டு விழப்போகுது, அதுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்து அந்த அப்பா வந்துட்டு காப்பாற்றிடுவார். அந்த ஒரு சம்பவத்துலேருந்து வந்து அந்த பாப்பாவை காப்பாற்றிடுவார். ஓகே, ஸோ சடனாக வந்துட்டு ஒரு சேஞ்ச் இந்த நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேஞ்சஸ், இந்த ஒரு உணர்ச்சி அந்த என்வாயன்மெண்ட் டப்பு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சடனாக வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, நவ் or I was so hungry my mouth started watering reflexly. ரொம்ப பசி அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வாயில் வந்துட்டு அந்த எச்சு ஊறுதல் வந்துட்டு வரும். இல்லை இல்லை ஏதாச்சும் ரொம்ப வந்துட்டு டேஸ்டியான வந்துட்டு ஒரு ஃபுட்டோட ஒரு பிரியாணி கடையை வந்துட்டு பார்த்தா அவன் தட்டுன்னு அந்த வந்து பாத்திரத்தை தட்டின்னு இருக்கும் போதே வந்துட்டு நமக்கு ஆஹா இவன் வேறு நம்மளை வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு தூண்டுறானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் பார்த்தியா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சடனாக வந்துட்டு அந்த ஒரு சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம பாடி வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதில்ல. ஸோ அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, நவ் வாட் எக்ஸாக்ட்லி டு வி மீன் வென் வி சே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா இப்போ என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அ காமன் ஐடியா இன் ஆல் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் we do something without thinking about it or without feeling in control of our actions. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிக்காமலேயே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பண்ணுறோம், அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எதனா ஒரு விஷயம் சூடாக இருக்கணும், நீ திடீர்னு கையை எடுத்துடுறதோ, இல்லை நாயை துரத்திட்டு வரதோ, நீ திடீர்னு ஓடுறதோ, இல்லை எவனாச்சும் நான் செம்மையாக டென்ஷன் படுத்துறானோ நீ அவனை அடிச்சிருக்கூட திட்டிருக்கூட, ஆனால் திட்டிடுற அடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ யோசிக்காமலே படப்படப்படன்னு அந்த விஷயத்தை நீ செஞ்சிடறேன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு ஆக்ஷனை செஞ்சிடுறேன்னா அதை வந்து நீ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து yet these are situations where we are responding with some action to changes in our environment. How is it? How is control and coordination achieved in such situations? So இப்போது இதெல்லாம் வந்துட்டு சடனாக என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு வர சேஞ்சஸ்க்கு நீ கொடுக்குற சடனான ரெஸ்பான்சஸ். இந்த சடனான இதுக்கு முன்னாடி வந்துட்டு சில சேஞ்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடு வந்துட்டு சூ பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தெரியும் அது வந்துட்டு சாப்பிட்டா அது வந்துட்டு மெல்னோன்னு தெரியுது. ஸோ அது வந்துட்டு ஒரு சடனான ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ திடீர்னு அந்த மாடு வந்துட்டு ஒரு புலி வந்துட்டு பாஞ்சு அதை துரத்தின்னு வருதுன்னா அப்போ அந்த மாடு வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுது பார்த்தியா, அது அந்த புலிக்கு அகேன்ஸ்டாக அது பண்ணுற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ஸ்க்கோ இல்லை சடனான சிச்சுவேஷன்ஸ்க்கோ நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஆனால் அதுவுமே கண்ட்ரோல்டான ஒரு வேலை தான் பண்ணுது. அது எப்படி பண்ணுது? ஹவு இஸ் தட் பாசிபிள்? ஹவு இஸ் தட் ஃபீஸிபிள்? இல்லை அந்த ஒரு மெக்கானிசம் நம்ம பாடியில் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே,
Okay, now let us consider this further. Take one of our examples. Touching a flame is an urgent and a dangerous situation for us, or in fact for any animal. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கண்டிஷன், ஒரு கேஸ் வந்துட்டு எடுத்துப்போம். இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு கேண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு டச் பண்ணுறதோ இல்லை அதை வந்துட்டு டச் பண்ணுறதோ ஸோ இல்லை வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ளேம் வந்துட்டு தீயாக வந்துட்டு பற்றி எரிஞ்சுன்னு இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு ஒரு ரொம்ப டேஞ்சரஸான வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பாடி வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஹவு would we respond to this, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, one seemingly simple way is to think consciously about the pain and the possibility of getting burnt and therefore move our hand. ஸோ ஒரு சிம்பிளான விஷயம்னா, கையை நான் வச்சுனே இருந்தால் என் கை சுட்டு காஞ்சி கருவாடாயிரும், அதனால நான் என் கையை எடுக்கிறது பெட்டர், அப்போ தான் என்னோட கையை வந்து என்னால் சேஃப் கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு புரிதல். கரெக்ட். அடுத்தது, an important question then is how long will it take us to think all this. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, இந்த விஷயம்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு இந்த விஷயம்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நடக்கும். சொல்ல how long will it take for to do all those things அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து நமக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து the answer depends on how we think. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு யோசிக்கிறோமோ ஸோ அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. If nerve impulses are sent around the way we have talked about earlier, then thinking is also likely to involve the creation of such impulses. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், இப்போது nerve impulsesலாம் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இந்த nerve impulsesலாம் வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி வந்துட்டு around the way இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, like we have talked about earlier, then திங்கிங் இந்த மாதிரி யோசிக்கிற அந்த ஒரு தன்மை கூட வந்துட்டு அது எது மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஸோ அதுவுமே வந்துட்டு இது மாதிரி இம்பல்சஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த க்ரியேஷன் ஆஃப் சச் இம்பல்சஸ் மேலே தான் வந்துட்டு டிபெண்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நவ் திங்கிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. யோசிக்கிறது ஒரு ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இட் இஸ் பவுண்ட் டு இன்வால்வ் அ காம்ப்ளிகேட்டட் இன்டர்ஆக்ஷன் ஆஃப் மெனி நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் மெனி நியூரான்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ திங்கிங் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டி வந்துட்டு இட் இஸ் பவுண்ட் டு இன்வால்வ் அ காம்ப்ளிகேட்டட் இன்டராக்ஷன் ஆஃப் மெனி நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் மெனி நியூரான்ஸ். ஸோ மெனி நியூரான்ஸ்லேருந்துட்டு ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு திங்கிங் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேட்டடான வந்துட்டு ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, யா, ஓகே. If this is the case, it is no surprise that the thinking tissue in our body consists of dense networks of intricately arranged neurons. அப்போது யோசிக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஒரு ரெஸ்பான்சஸ் பண்ணுறோன்னா, அப்போ கண்டிப்பாக எங்கே யோசிக்கிறோம், மூளையில் யோசிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக மூளை நிறைய நியூரான்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, now it sits in the forward end of the skull and receives signals from all over the body which it thinks about before responding to them. Obviously, in order to receive these signals, this thinking part of the brain in the skull must be connected to nerves coming from various parts of the body. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், சரி அப்போது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது, அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இஃப் தெர் இஸ் எனிதிங் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ சப்போஸ் எதனா ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இது எதனா ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து வச்சுப்போம். ஓகே, இப்போது இந்த விஷயத்துக்கு நம்ம எதனா ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக
யோசிச்சு சிந்திச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்டே பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ஆபத்தாக இருக்குது, இல்லை அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ஒரு சூடாக இருக்குது, இல்லை அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கே போகுது? பிரெயினுக்கு போகுது. அப்போது கண்டிப்பாக பிரெயினில் நிறைய நர்வ்ஸு நியூரான்ஸ்லாம் இருக்குன்னா அப்போது இந்த நர்வ்ஸ் நியூரான்ஸ் மூலியமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பிரெயினுக்கு போகணும். அதே மாதிரி பிரெயின் தான் யோசிச்சு அந்த ரியாக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக மறுபடியும் பிரெயின்லேருந்து நம்மளோட மசில்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகணும். அப்போது இதுவுமே லாஜிக் படி என்ன? நியூரன்ஸ் மூலியமாக தான் போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ லாஜிக் படி என்ன? இதுவுமே வந்துட்டு நியூரான்ஸ் வழியாக தான் வந்துட்டு போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறா. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், Similarly, if this part of the brain it is to instruct muscles to move, nerves must carry the signal back to different parts of our body. அப்போது பிரெயின் தான் இன்வால்வ்டாக இருக்குன்னா என்ன? அப்போது அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோனாலுமே பிரெயின்லேருந்து தான் சிக்னல்ஸ் போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இஃப் ஆல் திஸ் இஸ் டு பி டன் when we touch a hot object it may take enough time for us to get burnt. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு பிரெயின்லேருந்துட்டு தான் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுதுன்னு வெய்ய. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு பிரெயின்லேருந்து தான் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரெயின்லேருந்துட்டு வந்துட்டு வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கையெல்லாம் வந்துட்டு சுட்டு சுக்குநூறாக வந்துட்டு மாறிடும். அது வந்துட்டு ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு டீடியஸ் ப்ராசஸாக வந்துட்டு மாறிடும். சரி, அப்போ பிரெயின் யோசிக்கிற மேட்டரில் ரொம்ப ஒரு முக்கியமான காம்பனண்ட்டு பிரெயினே வந்துட்டு இந்த விஷயத்தில் இன்வால்வ்டாக இல்லைன்னா அப்போது யார் இன்வால்வ்டாக இருக்கா? அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் இன்வால்வ்டாக இருக்குது? ரெஸ்பான்சஸ் கொடுக்குறதுக்கு அப்போ யார் வந்துட்டு இங்கே வரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப எசென்ஷியலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுது. ஓகே, எஸ். ஓகே, now how does the design of the body solve this problem? இப்போ நம்ம பாடி டிசைன் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, rather than having to think about the sensation of heat, if the nerves that detect heat were to be connected to the nerves that move muscles in a simpler way, the process of detecting the signal or the input and responding to the output action might be completed quickly. So என்ன சொல்கிறான்னா, சரி பிரெயினுக்கு கனெக்ஷன் போய் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் டிலே ஆகுது. அப்போ இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரு நம்ம பாடியில் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் முதல்ல இந்த ஒரு விஷயம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒன் செகண்ட் கைஸ். சாரி கைஸ், அப்போது நம்ம பாடியில் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரோலும் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். பிரெயினுக்கு பதிலாக பிரெயினுக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரதுக்கு பதிலாக வேறு எதுனா இதில் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு இருக்கும். நம்ம அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்னும் குவிக்கராக கொடுக்குறதுக்குமே நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், such a connection is commonly called a reflex arc. ஸோ பிரெயினுக்கு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினை டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சப்பையாக சொல்கிறேன்னு பார்த்துக்கோயே. இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பிரெயினுக்கு பதிலாக இந்த வேலையை யார் பண்ணுற பாடியில் ஸ்பைனல் கார்டு பண்ணுது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய் வந்துட்டு அப்போ நல்லா யோசிச்சு போகிற ஒரு கேஸ் சினாரியோ நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு டாக் என்ன துரத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. டாக் துரத்திட்டு வந்தேன்னா என்னோட சிச்சுவேஷனுக்கு இப்போ நான் என்ன பண்ணோன்னா இப்போ ஓகே, ஸோ இப்போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை எப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆக்கில் பிரெயின் இன்வால்வ்டாக இருந்தால் என்ன ஆகும், பிரெயின் இன்வால்வ்டாக இல்லாமல் வரும் ஸ்பைனல் கார்டு மட்டும் இன்வால்வ் ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு டாக் வந்துட்டு என்ன துரத்திட்டு வருது. ஓகே, ஒரு டாக் என்ன துரத்திட்டு வருது. ஓகே, டாக் என்ன துரத்திட்டு வரும்போது இந்த பக்கம் வந்துட்டு டெட் எண்ட், இந்த பக்கம் வந்துட்டு நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ரூட்டுமே கிடையாது. ஒரு முட்டு சார்ந்து ஒரு செவுர் தான் வந்துட்டு இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் வந்துட்டு என் பிரெயின் ஒரு வேலை
வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் இன்வால்வ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த நாய் என்னை துரத்திட்டு வரும்போது என் பிரெயின் என்ன யோசிக்கும், ரைட்டு ஒரு நாய் என்னை துரத்திட்டு வருது, இப்போ ஒருவேளை இந்த நாய் என்னை வந்துட்டு கிடச்சிருச்சுன்னா நான் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்த கிடக்கணும், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வந்துட்டு என்ன ஆகும், சரி இந்த நாய் வந்துட்டு என்ன ஸ்பீஷீஸ்ன்னு முதல்ல தெரியல, கருப்பாக வேறு இருக்குது, ப்ரௌன் வேறு அங்கங்கே இருக்குது, இது ஆனா பெண்ணான்னு தெரியல அப்படின்ட்டு இத்தனை ஆங்கிளில் பிரெயின் வந்துட்டு கண்ணாப்பின நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சரி செவர் இருக்குது, செவர் ஏறி குச்சி நம்ம போவோமா, இல்லை வந்துட்டு இது இங்கேயே வந்துட்டு இந்த நாயை வந்துட்டு மொட்டை பண்ணிடுவோமா அப்படின்னு நிறைய ஆங்கிளில் வந்துட்டு அந்த நேரத்தில் குயிக்காக உன் உயிர் தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்காம உன் பிரெயின் தான் திங்கிங் பார்ட்டாச்சு. அப்போ தான் கண்டாமே நீ உன் பிரெயின் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுவே வரும் உன்னோட ஸ்பைனல் கார்டில் வந்துச்சு, முட்டு சந்து இருக்குது, பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, நாய் துரத்தினோட கல் எடுத்து ஓங்கி ஒரு அடி முடிஞ்சு அந்த நாயில் அதை பயம் கொடுத்து முடிஞ்சு அது பாட்டுக்கு ஓடி போயிடும், உயிரும் தப்பிக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு நீ பெட்டராக வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்ப. ஸோ இதனால தான் உன்னோட ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் வந்துட்டு பிரெயின் இன்வால்வ் ஆகிறது கிடையாது, வரும் உன்னோட ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் இன்வால்வ் ஆகி இருக்கும். ஓகே, எஸ். எஸ், ஸோ இங்கே நீ பார்த்தனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ reflex arcs are formed in the spinal cord on itself, although the information input also goes on to reach the brain. இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரே ஒரு லைனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் உன்னோட ஸ்பைனல் கார்டு இன்வால்வ்டாக இருந்தாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அல்டிமேட்டாக பிரெயினுக்கு போய் சேருது. பட் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் லேட்டர் பீரியடில் பிரெயினுக்கு போய் சேருது. பட் இமீடியட்லி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டால் எந்த அனாலஜி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஓகேவா கூட்டு வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லைங்க இது ஆக்சிடென்ட் கேஸ், போலீஸ் வந்தால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க டிலே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிர் அவ்வளோ தான் அப்படியே அசால்ட்டாக அப்படியே போயிடணும் ஓகேவா. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மூலயமா அந்த போலீஸ்க்கு தெரியாதான் வந்துட்டு போகுது. ஓகே, ஸோ சிமிலர்லி இங்கேயுமே அதே தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு கண்டிஷனுக்கும் அந்த விஷயத்துக்கும் அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்பைனல் கார்டு வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துருது. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அது என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணுச்சோ அது எல்லாமே லேட்டர் ஸ்டேஜஸில் பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பை டிஃபால்ட்டாக பாஸ் ஆகுது. ஓகே, எஸ். Of course, reflex arcs have evolved in animals because the thinking process of the brain is not fast enough. So, reflex arc இந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்மளோட அனிமல்ஸில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே எவால்வ் ஆகியிருக்கு. பிகாஸ் இந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் பிரெயின் வந்துட்டு அவ்வளோ ஈஸி வந்துட்டு திங்க் பண்ணுறது கிடையாது. அப்போ தான் கண்ணாமேனக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பாடிஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next, in fact many animals have very little or none of the complex neural network needed for thinking. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு யோசிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க் சிஸ்டமே கிடையாதுங்க, பிரெயினே வந்துட்டு எசென்ஷியலாக இன்வால்வ் கூட ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, ஸோ இட் இஸ் quite likely that reflex arcs have evolved as efficient ways of functioning in the absence of true thought processes. Okay, so என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இட் இஸ் குவைட் லைக்லி தட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எல்லாமே எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆஸ் எஃபிஷியன்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் தான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு எஃபிஷியண்டான ப்ராசஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், however even after complex neuron networks have come into existence, reflex arc continue to be more efficient for quick responses. ஸோ என்ன தான் காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்திருந்தாலுமே ஒரு குவிக்கான ரெஸ்பான்ஸுக்கு வந்துட்டு எது வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே,
ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்றது வந்துட்டு இருக்கா. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா நம்மளோட என்வாயன்மெண்ட்டில், ஸோ இப்போ டோட்டலாக இந்த பேராகிராஃபில் என்னதான் மேம் சொல்ல வர்றாங்க, என்னதான் மேம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போது நம்மளை சுற்றி வந்துட்டு சடனாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட், சடன் சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட் ஏதாச்சும் நடக்கணும். அதுக்கு நம்ம அந்த சடன் சேஞ்ச் சடனாக ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சடனாக ரியாக்ட் பண்ணுறது, அந்த ஒரு சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சடன் ரியாக்ஷன் நம்ம கொடுக்குறோம் பார்த்தியா, அதை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன் பாடியில் ஒரு மெக்கானிசம் நடக்குது. ஓகே, ஆர் த பாத்வே for performing to undergo or to take this reflex action in control, it is referred to as reflex arc அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன? the pathway of reflex action is referred to as reflex arc. ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதில் நான் குட்டியாக ஒன்று வரையணும்னு வச்சுக்கோயேன். இப்போ எதனா ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டிமுலஸோ என்னமோ ஒன்று இருக்குது. இந்த ஸ்டிமுலஸ்க்கு உனக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தேவைப்படுது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்டிமுலஸை முதல்ல வந்துட்டு உன் ஸ்பைனல் கார்டு டிடெக்ட் பண்ணி, ஸ்பைனல் கார்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போய், பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்டுக்கு கொடுத்து, ஸ்பைனல் கார்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அந்த ஸ்டிமுலஸ்க்கு அந்த ஏற்ற ரெஸ்பான்ஸை கொடுத்து, அதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள், லெட்ஸ் சே திஸ் வாட்ச், இது வந்து ரொம்ப ஒரு சூடான ஒரு பொருள்னு வந்துட்டு வச்சுப்போம். இது சூடாக இருக்குன்றது உன்னோட கைகளில் இருக்கிற அந்த தெர்மோ ரிசெப்டர்ஸ் டிடெக்ட் பண்ணிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்பைனல் கார்டுக்கு அமுச்சிருச்சு. ஸ்பைனல் கார்டுக்குள்ள இருந்துட்டு மறுபடியும் பிரெயினுக்கு போய், பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து, நீ அதுக்கப்புறம் உன் கையை எடுக்கிறதுக்குள்ளே உன் கையை சுட்டு கருவாடாகி நீ நொசுங்கி போயிடுவேன். சரியா? அதனால் ஸ்பைனல் கார்டு இந்த மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் இன்வால்வ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயின் இன்வால்வ்டாக இருக்காது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகே, ஸோ அப்போது உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் ரொம்ப சூடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூடாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், ரிசெப்டார்ஸ் வந்துட்டு இருக்குல்ல உன் கையில், தெர்மோ ரிசெப்டார்ஸ் இருக்குது. அது முதல்ல இந்த சூடை வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுது. ஓகே, டிடெக்ட் பண்ணிவிட்டு 3 types ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த சென்சரி நியூரான்ஸில் தான் வந்துட்டு தெர்மோ ரிசெப்டார்ஸ். ஓகே, ஸோ அது முதல்ல டிடெக்ட் பண்ணுது. இந்த சென்சரி நியூரான்ஸ் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போய் சேருது, ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு போய் சேருது. ஸ்பைனல் கார்டு வந்துட்டு ரிலே நியூரான்ஸ் மூலயமா உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மறுபடியும் கை எடு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் நியூரான்ஸ் மூலயமா நீ கை எடுக்க. ரிலே நியூரான்ஸ் வந்து இன் பிட்வீன் நியூரான்ஸ். ஓகேவா? ஸோ ரிலே நியூரான்ஸ் நீ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நீ பார்த்தனா, இந்த ஒரு குட்டி நியூரான் இருக்குது பார்த்தியா, இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில். ஸோ இன்ஃபர்மேஷன் கையிலேருந்து போகிறது சென்சரி நியூரான் ஸ்பைனல் கார்டுக்கு. ஓகே, ஸோ அது பாத்வே உனக்கு சொல்கிறோம் பாருங்கள். ரிசெப்டார்ஸ் இருக்குதா, எங்கே சென்சரி நியூரான் இருக்குது, இது மூலியமாக ஸ்பைனல் கார்டுக்கு போய் சேருது. ஓகேவா? இப்போ ஸ்பைனல் கார்டுக்குமே இங்கே மோட்டார் நியூரானுக்குமே நடுவில் ஒரு நியூரான் இருக்குது, அது பேர் ரிலே நியூரான். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போயாச்சு. இப்போ ஸ்பைனல் கார்டில் இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உன் கைக்கு போய் சேரணும். அது ஃபஸ்ட்டு ரிலே நியூரானுக்கு போய் சேருது, அப்புறம் மோட்டார் நியூரான் வழியாக வந்துட்டு உன் மசில் அப்போ தான் வந்துட்டு அந்த சூடான பொருள் இருந்துட்டு கையவே எடுக்க செய்யுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வெரி ஈஸி கான்செப்ட். இது வந்து ஒன்றுமே கிடையாது. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பற்றி நம்ம வந்துட்டு பேசும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு சப்ப கான்செப்ட், அவ்வளோதான் நம்ம சொல்லணும்னா. ஓகேவா? ஸோ எதனா ஒரு சடன் சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட்டை அதுக்கு நீ இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த இமீடியட்டாக நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ரிஃப்ளெக்ஸு ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. ஸோ இமீடியட்டாக நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுற பார்த்தியா, ஸோ இமீடியட்டாக நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிஃப்ளெக்ஸு ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன் பாடியில் ஒரு பாத்வே வந்துட்டு நடக்குது. அந்த பாத்வே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சடனாக நீ வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுனால வரும் உன்னோட ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் இன்வால்வ்டாக இருக்குது, பிரெயின் இன்வால்வ்டு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரி மேம், இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பாத்வே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பொருள் சூடாக இருக்குது, லெட்ஸ் சே திஸ் பொருள் இது வந்துட்டு சூடாக இருக்குது. இந்த பொருள் சூடாக இருக்குன்னு உனக்கு தெரியாது,
நீ என்ன பண்ணுற, கை வச்சிடுற. இது சூடாக இருக்குது, எது டிடெக்ட் பண்ணுதுன்னு கேட்டால் உன் கையில் வந்துட்டு இருக்கிற ரிசப்டர்ஸ், தெர்மோ ரிசப்டர்ஸ் இதை டிடெக்ட் பண்ணுது. இந்த தெர்மோ ரிசப்டர்ஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் அ நியூரான் கால்ட் அஸ் சென்சரி நியூரான். ஸோ சென்சரி நியூரான் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உன்னோட ஸ்பைனல் கார்டுக்கு போய் சேருது. அது வரைக்கும் நீ வந்துட்டு அந்த சூடான பொருளை பிடிச்சிட்டு தான் இருக்கிற. சென்சரி நியூரான்ல இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்டு போய் சேருது. ஸ்பைனல் கார்டு என்ன சொல்றது, டே நீ பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சூடான ஒரு பொருள், அதை கையை எடுத்துடுறா, இல்லைனா உன் கை சுற்றும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், நீ கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்டிலிருந்து நம்மளோட ரிலே நியூரானுக்கு போய் ரிலே நியூரான் மூலியமாக மோட்டார் நியூரான் மூலியமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் கையை எடுக்க சொல்லி. திஸ் இஸ் யோர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு சடன் சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட்னால நீ சடனாக ரியாக்ட் பண்ணுறதுனால, சடன் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுறதுனால வரும் ஸ்பைனல் கார்டு மட்டும் தான் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி முடிக்கிறான். ஓகே, ஸோ இந்த ஒரு பாத்வே டு பெர்ஃபார்ம் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் டர்ம்ட் ஆஸ் யுவர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர் பிட்வீன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் பிரெயின், அதாவது மனுஷ மூளையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மனுஷன் மூளை உங்கள் மூளை பற்றி நீங்களே படிக்க போகிறீங்க. ஓகே, மனுஷன் மூளையை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியூமன் பிரெயின் ஆர் மனுஷன் மூளை கான்செப்டை ஆரம்பித்துருவோம். ஓகே, ஸோ மனுஷன் மூளை வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம். Now, is reflex action the only function of the spinal cord? Obviously not, since we know that we are thinking beings. Spinal cord is made up of nerves which supply information to think about. So, human brain பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா, சரி ஸ்பைனல் கார்டோனா என்ன முக்கியமான வேலைன்னா வரும் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும்தானா, வேறு எந்த வேலையும் ஸ்பைனல் கார்டு பர்ஃபார்ம் பண்ணாதா? ஆப்வியஸாக கிடையாது. ஸ்பைனல் கார்டுக்கு என்ன வரும், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மட்டும் தான். அது வந்துட்டு அந்த வேலை மட்டும் தான் அது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனண்டாக இருக்கா என்ன? இல்லை. ஸோ ஸ்பைனல் கார்டு அதை தாண்டி இன்னும் நிறைய சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் திங்கிங் இட் இன்வால்வ்ஸ் more complex mechanisms and neural connections. ஸோ திங்கிங் நீ வந்துட்டு பார்த்தேன்னா, ஸோ இன்னும் நிறைய வந்துட்டு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த திங்கிங் ப்ராசஸில் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதில் நிறைய நியூரல் கனெக்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ திங்கிங்கில் வந்துட்டு வரும் ஏதோ பண்ணுற அப்படின்றத தாண்டி இதில் ஃபுல்லாக நர்வ்ஸ் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால நிறைய நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது தீஸ் ஆர் concentrated in the brain. இது மொத்த ஏரியா வந்துட்டு இந்த சிஓ யார் அப்படின்னு கேட்டால் மொதல் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த மொத்த நியூரான் கனெக்ஷனுக்குமே ஒரு ஹெட் யார் அப்படின்னு கேட்டால் உன்னோட மூளை, பிரெயின் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த பிரெயின் இட் இஸ் தி மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் தி பாடி. ஸோ இந்த பிரெயின் தான் வந்துட்டு மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் தி பாடி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யுவர் பிரெயின், ஏன்னா அதுதான் எசென்ஷியலி அங்கே தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. யுவர் திங்கிங் ப்ராசஸ், நீ ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்வாயன்மெண்ட்டுக்கு, இவென்ச்சுவலி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் even if it is spinal cord that is involved, ultimately the information passes on to your brain. So brain வந்துட்டு அவ்வளோ ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு பகுதியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து the brain and spinal cord constitute the central nervous system. இப்போ போட்டாமல் பார்த்தியா இவ்வளோ நேரம் பேசலை. என்ன சொன்னால் நம்ம பாடியில் ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அவன் சொல்ல இப்போ அது யாருன்னு சொல்கிறான், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாடியில் ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்துட்டு உனக்கு 2 பேர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வந்துட்டு பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு உன்னோட மூளை, இன்னொருத்தர் வந்து உன்னோட முதுகு தண்டான ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு உன்னோட பிரெயின் அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான வந்துட்டு ஒரு பார்ட் உன்னோட ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த தே ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி அண்ட் இன்டகிரேட்டட். ஸோ இவங்க தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியிலேருந்துமே வந்துட்டு ரிசீவ் பண்ணி அதை இன்டர்லிங்க் பண்ணுறாங்க, அதை கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து we also think about our actions. நம்ம பண்ண சில ஆக்ஷன்ஸை பற்றி கூட நம்ம யோசிக்கிறோம்.
ரைட்டா? இப்போ நீ என் கையை யோசிக்கிறேன், நான் ஆமாம் இல்லை நான் இப்போ கை அசைஞ்சேன் தானே, ஏன் இப்படி கை அசைஞ்சேன், இப்போ நான் இப்படி கை வச்சுட்டு இருக்கேன், ஏன் இப்படி வந்து கை வச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் பேசும்போது இப்படி வச்சுட்டு இருக்கேன், ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ் நம்ம ஏன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது கூட ஃபர்ஸ்ட் நம்ம சில நேரத்தில் வந்துட்டு இப்போ நீ அது மேலே சொன்ன ஹோம்ஒர்க் நான் பலான்னு வந்து நீ அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, பலான்னு அடிச்சுட்டு போயிருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நம்ம அவங்கள அடித்தோம், எதுக்காக அடித்தோம், நேரத்தில் நம்ம இதுக்காக அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே இந்த என்ன செயல்படுத்துச்சு நம்ம போடணும் அவளை அப்படி அடிச்சிட்டோம் அப்படிலாம் வந்துட்டு நீ சில நேரத்தில் வந்து யோசிச்சிருப்பேன். ஓகே, ஸோ அப்போது நம்மளோட ஆக்ஷன்ஸை பற்றி கூட வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம், நம்மளோட ஆக்ஷன்ஸை பற்றி கூட வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம ஏன் வந்துட்டு இந்த ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணோம், எதுக்காக இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்றத பற்றி அதுவுமே வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஏன் இந்த ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம், எதனால இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி கூட வந்துட்டு நம்ம சிந்திக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரைட்டிங், டாக்கிங், மூவிங் சேர், கிளாப்பிங் at the end of a program are examples of voluntary actions. இப்போது நான் உங்ககிட்ட பேசும்போதே என் கை வந்துட்டு அசைஞ்சுக்கிட்டே பேசுகிறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பேசுகிறேன், இல்லை வந்துட்டு கேமரா வந்துட்டு பிளிங்க் பண்ணாமல் இப்போ நான் என் கண்ணை சிமிட்டாமல் நான் வந்து ரொம்ப நேரமாக அந்த கேமராவே பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் பேசக்கூட இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சில ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் யோசிச்சு இந்த ஆக்ஷனை நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த ஆக்ஷன்ஸை நான் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன்ஸ் விச் இன்வால்வ் thinking and then implementing it, they are referred to as voluntary actions. ஸோ எந்த ஆக்ஷன்ஸ்லாம் நீ யோசிச்சு சிந்திச்சு பண்ணுறியோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் ஸோ த பிரெயின் ஆல்சோ ஹேஸ் டு சென்ட் மெசேஜஸ் டு மசில்ஸ். திஸ் இஸ் த செகண்ட் வே இன் விச் தி நர்வஸ் சிஸ்டம் கம்யூனிகேட்ஸ் வித் தி மசில்ஸ். ஸோ பிரெயினை இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மசில்ஸுக்குமே வந்துட்டு கனெக்ஷன் பண்ணுவோம். டே அவன் இப்போ யோசிச்சு சிந்திச்சு சாண்ட்ரா ஒரு வேலையே இல்லை, இப்போ பார்த்தாலும் பேசும்போது கையை அசைச்சினே இருப்பா, அவள் கையை அசைப்பா கண்டிப்பாக, அதனால நான் வந்து யோசிச்சு சிந்திச்சு எனக்கு சொல்கிறா இப்போ நான் கையை அசைக்க போகிறேன்ட்டு, அதனால டே மசிலே நீ வந்துட்டு கையை அசை அப்படின்னு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிரெயின்லேருந்து அந்த மசிலுக்கு வந்துட்டு போகும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் வே how the brain communicates with the muscle, not only via reflex action but also via these voluntary actions that we perform on day-to-day basis. Okay, அப்புறம் the communication between the central nervous system and the other parts of the body is facilitated by the peripheral nervous system consisting of cranial nerves which arise from the brain and spinal nerves which arise from the spinal cord. இப்போது நமக்கு வரும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி மட்டும் பேசலை. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு பிரெயினுக்குமே மசில்ஸுக்குமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. ஏன்னா இந்த வாலண்டரி ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா பை டிஃபால்ட் ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது பிரெயினுக்குமே மசில்ஸுக்குமே. ஸோ பிரெயினுக்குமே மசில்ஸுக்குமே வந்துட்டு ஒரு கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த சிஸ்டம் பேர் வந்துட்டு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சிஸ்டம் பேர் என்ன? பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த சிஸ்டம் பேர் வந்துட்டு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பூரா பயலுங்களுமே வந்துட்டு வரும் நர்வ்ஸாக இருக்கிறாங்க. only nerves only bro. ஓகே, ஸோ ஒன்லி வந்துட்டு நர்வ்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நர்வ்ஸ் வந்துட்டு பிரெயின்லேருந்துட்டு சில நர்வ்ஸ் வருது, அப்புறம் முதுகு தண்டுலேருந்துட்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து சில நர்வ்ஸ் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ பிரெயின்லேருந்துட்டு வர நர்வ்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிரெயின் நர்வ்ஸை கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸ் என்னன்னு சொல்கிறான்னு கேட்டால் கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்பைனல் கார்ட்லேருந்துட்டு வர நர்வ்ஸை என்ன சொல்கிறோன்னு கேட்டால் ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நர்வ்ஸ் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நர்வ்ஸ் மூலியமாக தான் உன்னோட பிரெயினும் உன்னோட ஸ்பைனல் கார்டுமே மசில்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஓகே, எஸ். The brain thus allows us to think and take actions based on that
திங்கிங். ஸோ அதனால என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இந்த பிரெயின் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு நம்மளை திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்குமே வந்துட்டு பேஸ்டாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குமே இது அலோவ் பண்ணது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, as you will expect this is accomplished through a complex design with different parts of the brain responsible for integrating different inputs and outputs. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் வந்துட்டு பிரெயின் வந்து எல்லாமே ஒரு மொத்தமாக ஒரு யூனிட்டி அது. ஸோ இந்த பிரெயினில் ஒரு அங்கவுமே வந்துட்டு ஒரு பார்ட்டுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஒரு இன்புட்டோ அதுக்கோ அது ரிலேட்டடான அவுட்புட்டுக்குமே அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து இன்டெகிரேட் ஆகி ஒன்றுக்கு ஒன்றா ஒரு யூனிட்டியில் எல்லாமே ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் பிரெயினில் வந்துட்டு 3 மேஜர் பார்ட்ஸ் ஆர் ரீஜன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பிரெயினை வந்துட்டு நம்ம 3 மேஜர் பார்ட்ஸ் ஆர் 3 ரீஜன்ஸை வந்துட்டு நம்ம இந்த பிரெயினை வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரெயினை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வந்துட்டு ஃபோர் பிரெயின், அடுத்தது உங்களோட மிட் பிரெயின், அதுக்கு அடுத்தது உங்களோட ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ இந்த பிரெயினை எப்படிலாம் நீங்கள் பிரிச்சுக்கலான்னு கேட்டால் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், அதுக்கப்புறம் ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ 3 பார்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த பிரெயினை வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஃபோர் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஹைண்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரெயினை வந்துட்டு எசென்ஷியலி நம்ம வந்துட்டு 3 பார்ட்ஸாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம், விச் இஸ் ரெஃபர் டு ஆஸ் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், அதுக்கப்புறம் ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின்மே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் see என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இதெல்லாம் பண்ணுதுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபோர் பிரெயின், ஓகே, இட் இஸ் தி மெயின் திங்கிங் பார்ட் ஆஃப் தி பிரெயின். எந்த பார்ட் ஆஃப் தி பிரெயின் வந்துட்டு ரொம்ப யோசிக்குது, ரொம்ப அதிகமான விஷயங்களை வந்துட்டு சிந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பிரெயின் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் தி திங்கிங் பார்ட் ஆஃப் தி பிரெயின். It has regions which receive sensory impulses from various receptors. ஸோ இப்போ நீ ஃபோர் பிரெயினில் பார்த்தனா நிறைய ரிசப்டர்ஸ் இருக்குது, சென்சரி ரிசப்டர்ஸ் இருக்குது. சென்சரி ரிசப்டர்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரீஜன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இது எல்லாமே ஃபோர் பிரெயினில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், செப்பரேட் ஏரியாஸ் ஆஃப் தி ஃபோர் பிரெயின் ஆர் ஸ்பெஷலைஸ் ஃபார் ஹியரிங், ஸ்மெல், sight and so on. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் பிரெயின் வந்துட்டு இருக்குது. ஃபோர் பிரெயின் இது, மிட் பிரெயின் இது, இந்த ஃபோர் பிரெயின் நாட் மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், ஃபோர் பிரெயின்லேயும் வந்துட்டு செப்பரேட் ரீஜன்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த செப்பரேட் ரீஜன்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் செப்பரேட் ஏரியாஸ் ஆஃப் அசோசியேஷன் வேர் தி சென்சரி இன்ஃபர்மேஷன் இஸ் இன்டர்பிரேட்டட் பை புட்டிங் இட் டுகெதர் வித் information from other receptors as well as with information that is already stored in the brain. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபோர் பிரெயின் அதுதான் வந்துட்டு மூளையில் ஒரு திங்கிங் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இந்த பிரெயினில் சென்சரி ரிசப்டார்ஸ் இருக்குல்ல, இந்த தெர்மோ ரிசப்டார்ஸு, ஆல்ஃபேக்டரி ரிசப்டார்ஸு, கஸ்டட் ரிசப்டார்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரீஜன்ஸு இந்த ஃபோர் பிரெயினில் இருக்காமா. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஃபோர் பிரெயின்லுமே டிஃப்ரெண்ட்டு ரீஜன்ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் okay, so based on this, ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், இதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அ டிசிஷன் இஸ் மேட் அபவுட் ஹவு டு ரெஸ்பாண்ட் அண்ட் த இன்ஃபர்மேஷன் இஸ் பாஸ்ட் ஆன் டு தி மோட்டார் ஏரியாஸ் விச் கண்ட்ரோல் தி மூமெண்ட் ஆஃப் வாலண்டரி மசில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டிசிஷன் ஃபோர் பிரெயினில் அந்த டிசிஷன் எடுத்துருது. ஓகே, நான் கை எப்படி பண்ண போகிறேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு கால் அப்படி அசைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த ஒரு டிசிஷன் வந்துட்டு ஃபோர் பிரெயினில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு டிசிஷன் எடுத்துடுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ அது வந்துட்டு வாலண்டரி ஆக்ஷன்ஸ் யூஸ்வலாக ஃபோர் பிரெயினில் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. However, certain sensations are distinct from seeing or hearing. For example, how do we know that we have eaten enough? சரி, இதெல்லாம் ஃபோர் பிரெயின் பர்ஃபார்ம் பண்ணுது, திங்க் பண்ணுது. ஸோ இப்போ சில ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ நமக்கு எப்படி தெரியும் நம்ம வந்துட்டு வயிறு ஃபுல்லாக வயிறு மூட்டாக வந்துட்டு சாப்பிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு நம்ம மறுபடியும் ஒரே ஒரு வாய் தான் இருக்குது, கடைசி வாய் சாப்பிடுன்னு சொன்னால் கூட உனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா நிறைய நேரத்தில் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அப்போது இது நமக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்போ ஓகே எனக்கு வயிறு வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சாப்பிடக்கூடாது இல்லை சாப்பிட வேண்டாம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுது? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுது? எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்துட்டு இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது? இப்போது லைக் த ஃபீலிங் ஆஃப் யூனோ பீங் ஸோ ஃபுல், டம்மி வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, உனக்கு சாப்பிடணுன்னே வந்துட்டு தோணலை அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு உனக்கு தோணுச்சு? அது யார் கண்ட்ரோல் பண்ணுறா? த சென்சேஷன் ஆஃப் ஃபீலிங் ஃபுல் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சென்டர் அசோசியேட்டட் வித் ஹங்கர் விச் இஸ் அ செப்பரேட் பார்ட் ஆஃப் தி ஃபோர் பிரெயின். இப்போது ஃபோர் பிரெயின் வரும் திங்கிங்கில் மட்டும் இன்வால்வ் கிடையாது, ஸ்பெஷலைஸ் அண்ட் ரிசப்டர்ஸ் கிடையாது, இதில் சில ரீஜன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்ல. அதில் ஃபோர் பிரெயினில் வந்துட்டு ஒரு ரீஜன் வந்துட்டு இருக்குது, இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா தட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹங்கர். ஓகே, ஸோ உனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு சிக்னலை கொடுக்குறது யார் அப்படின்னா இங்கே இன் திஸ் ரீஜன் ஆஃப் தி ஃபோர் பிரெயின் அந்த சிக்னலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கும்போது பிரெயின் ஓட ஸ்ட்ரக்சர் நீ பார்த்தனா இங்கே பாரு, உனக்கு வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து லைக் 3 போர்ஷன்ஸாக வந்துட்டு டிவைடடாக இருக்குது அப்படின்ற அந்த தெளிவு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் யுவர் ஃபோர் பிரெயின் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட மிட் பிரெயின் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட ஹைண்ட் பிரெயின் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர் பிரெயினில் வந்துட்டு உனக்கு இந்த ஹைண்ட் பிரெயினில் ரீஜன்ஸ் காமிக்கிறான் பாரு, பான்ஸ், மெடுலா, செரிபெல்லம் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறான். திஸ் போர்ஷன் வந்துட்டு இட் இஸ் யுவர் மிட் பிரெயின். ஸோ அந்த போர்ஷன் வந்து காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பியூட்டரி கிளாண்ட்லுமே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு ஆன்டீரியர், பின்னாடி இருக்க போர்ஷன் வந்துட்டு போஸ்டீரியர் கிளாண்ட் அப்படின்னு வந்துட்டுமே சொல்கிறா. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்பைனல் கார்டு. ஸோ பிரெயினில் வந்துட்டு இந்த பார்ட் தான் வந்துட்டு ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு அட்டாச்சாக இருக்குது. ஸோ பிரெயின் ஸ்பைனல் கார்டு தேர் ஆக்சுவலி இன்டர்லிங்க்டு. ஓகேவா? அடுத்தது ஓகே கைஸ், ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்டில் வந்துட்டு அகெயின் வில் பி டேக்கிங் அ ஷார்ட் பிரேக் ஆஃப் அபவுட் 10 to 12 minutes. ஸோ போங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். வில் பி ஃபினிஷிங் திஸ் டாபிக் அண்ட் அப்புறம் டிஷ்யூஸ் எப்படி லைக் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் எப்படி ப்ரொடெக்டடாக இருக்குன்றதை நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ அகெயின் இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன், 10 minutes வந்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே எல்லாருமே? ஸோ லைவ் பேக் 10 minutes. ஓகே, ஸோ see you guys in another 10 minutes. சீக்கிரமாக வந்துடுங்க. அண்ட் ஏன் இந்த 10 minutes கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அகெயின் இன்கேஸ் இப்போ தான் இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்த 10 minutesல நீங்கள் வந்துட்டு உங்களோட வாட்டர் பிரேக்கோ இல்லை வாட்டர் பிரேக் இல்லை ஃபைன் இட்ஸ் ஃபைன் இல்லை உங்களோட வாஷ்ரூம் பிரேக்கோ இல்லை டீ பிரேக்கோ இல்லை ஸ்நாக் பிரேக்கோ இல்லை சும்மா வந்துட்டு ஸ்டடீஸ் பீரியட்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் ஏஞ்சி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆர் இதன் ஃபார் ரீகாலிங் வாட் எவர் ஐவ் தாட் இன் திஸ் 45-minute பீரியட். ஸோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 10 minute வந்துட்டு லைக் பொமோடோரோ டெக்னிக் நம்ம ஆக்சுவலாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 45 minutes ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், 10 minute ஆஃப் பிரேக் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 45 minutes ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கும் போது ஒரு லெக்சர் கேட்கும் போது அந்த 10 minute நம்ம பிரேக் வந்துட்டு ஒன்று எடுக்கும் போது ஸோ நம்ம மைண்ட் வந்துட்டு எடிஃபை ஆகும். ஸோ அது வந்துட்டு இன்னும் பெட்டராக வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோடு அது வந்துட்டு திங்க் பண்ணும், பெட்டராக வந்துட்டு அது யோசிக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அது பெட்டராக வந்துட்டு ரியாக்ட் பண்ணோம், ஸோ பெட்டராக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ
ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட் பிரேக்ஸ் நான் அப்போ in between செஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் அ லென்த்தி சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ லென்த்தி செஷன் போயிட்டு இருக்கு. பிகாஸ் லைன் பை லைன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும்போது ஸோ அப்படி தான் போகும், இப்படி தான் வந்து ஸ்லிப் ஆகலாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த செஷன் வரும்போது 45 மினிட் நம்ம டைமை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டைமை ஸ்டார்ட் பண்ணும்போது 45 மினிட்ஸ் நீங்கள் மறுபடியும் எஞ்சி போகக்கூடாது. எவ்வளோ தான் யார் என்ன கூப்பிட்டாலும் சுசு வந்தால் கூட போகக்கூடாது. ஸோ அதனால் அந்த 5 மினிட் பிரேக், அந்த 10 மினிட் பிரேக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 10 மினிட் பிரேக்கில் நீங்கள் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் 45 மினிட் இந்த லெக்சர் கேட்க உட்காரும் போது மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னும் பெட்டராக வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் பிரெயின் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரேக்கே வந்துட்டு கொடுக்குறது. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் எல்லாரும் வந்துட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களை அகெயின் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு சந்திக்கிறேன், 10-20 மினிட்ஸில் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு செஷனுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு பிரேக்லாம் எடுக்க வேணாம் மேம், நான் வந்துட்டு லெக்சர் ஃபினிஷ் பண்ணால் போதும் அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட் லைக் எக்ஸாக்ட்லி இன் 10-12 மினிட்ஸ் I'll be back with this session again. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ நம்ம வறுமையை ரெஸ்யூம் பண்ணும்போது வில் பி லுக்கிங் அட் த மிட் பிரெயின், ஹேண்ட் பிரெயின் அண்ட் ஹவு த டிஷ்யூஸ் ஆர் ப்ரொடெக்டட். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகே, 10 மினிட் பிரேக் கழிச்சு உங்களை எல்லாரும் பார்க்குறோம்.
Hey guys, back from ஒரு 10 நிமிஷம் break. So let's get started with brain ஓட மற்ற சில set of functions. Okay. Let us look at the other use of the word reflex that we have talked about in the introduction. So introduction la பேசின இந்த reflex action or reflex இதை பற்றி வந்துட்டு சில மற்ற யூசஸை வந்துட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, now our mouth waters when we see food we like without our meaning to. ஸோ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது நம்ம வந்து நினச்சே பார்க்க மாட்டோம். நம்ம ஓகே இந்த ஃபுட் இருக்குது, நம்ம அதை பார்த்து வந்து நம்மளோட நாக்கிலலாம் வந்து நவரசம் ஆடணும் அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கிறது கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மவுத் வந்துட்டு வாட்டர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் our hearts beat without our thinking about it. நம்மளோட ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அந்த லெக்சர் வந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து நம்மளோட பெர்மிஷன்லாம் கேட்கல, அது பாட்டுக்கு லப்டப் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இருந்தாலும் சரி, சிந்திக்காமல் இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் we cannot control these actions easily by thinking about them even if you wanted to. டே ஹார்ட்டு, நீ வந்துட்டு அது லேப்டாப்பில் துடிச்சுட்டு இருக்க, நீ கொஞ்சம் சட்ட நேரம் சும்மா இருக்குது, ஒரு 10 செகண்ட் பிரேக் இடையிலே நீ இன்னும் ஃபாஸ்ட்டாக தொடி, இல்லை நீ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தொடி, நீ யோசிச்சா கூட நீ உன் ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறது உன் பிரெயின் வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணாலும் அந்த ஒரு மூமெண்ட்டை, அந்த ஒரு விஷயத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, என்ன தான் சொன்னாலும் டே ஹார்ட்டே கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு பீட் பண்ணல, ஒரு 5 செகண்ட் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காமாறா அப்படின்னா சொன்னால் கூட உன் ஹார்ட் அதெல்லாம் பண்ணாது. ஓகே, so do we have to think about or remember to breathe or digest food? எதுனா வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினே இருக்கேன், இல்லை நீங்களுமே அந்த செஷனை பார்த்துன்னே இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு மூச்சு விட்டுன்னு தான் இருக்கீங்க. நம்ம அதை பற்றி யோசிக்கணுமா, நம்ம வந்து மூச்சு விட்டே இருக்கோம், எனக்கு எத்தனை நாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு நம்ம வந்துட்டு விடுறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னே இருக்குமா என்ன? ஆனால் யோசிக்காமல் இருந்தாலும் நம்ம பாடி அந்த வேலை நமக்காக செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் பீட் ஆகுறதுமே அதுவுமே பாட்டுக்கு ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் காலைல சாப்பிட்ட சாப்பாடு இல்லை மதியானம் சாப்பிட்ட சாப்பாடை வந்துட்டு அது வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுறதுமே உங்கள் பாடி அந்த வேலையை பார்த்துக்குது. நீங்கள் அதை பற்றி யோசிச்சாலும் சரி, யோசிக்கலாலும் சரி, அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் வந்துட்டு அது நடந்துக்கிட்டே இருக்குது, irrespective of whether you keep a count on it or not. கரெக்டா? அதுதான். ஸோ இன் பிட்வீன் த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் லைக் அ சேஞ்ச் இன் தி சைஸ் ஆஃப் த பியூப்பிள் அண்ட் த தாட் அவுட் ஆக்ஷன் சச் ஆஸ் மூவிங் அ சேர், தெர் இஸ் அனதர் செட் ஆஃப் மசில் மூமெண்ட் ஓவர் விச் வி டு நாட் ஹாவ் எனி திங்கிங் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு நமக்கு யோசிச்சா கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலை வந்துட்டு நம்ம எக்ஸர்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் தீஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்மளால் வந்துட்டு நம்மளோட தாட்ஸை வச்சு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டால் உங்களோட மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரி செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை உங்களோட மிட் பிரெயினும் ஹைண்ட் பிரெயினும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது all these involuntary actions including blood pressure, salivation, vomiting, இதெல்லாமே வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் மெடியூலா கண்ட்ரோல் பண்ணது உங்களோட ஹைண்ட் பிரெயினில். ஓகே, ஸோ இந்த சலவேஷனு, வாமிட்டிங்கு, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறா மேம் அப்படின்னு கேட்டால் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட மெடியூலா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணது உங்களோட ஹைண்டு பிரெயினில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, திங்கிங் அபவுட் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ரைடிங் அ பைசைக்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனில் வந்துட்டு நீ வாக் பண்ணிட்டு போகிறோம், இல்லை வந்துட்டு ஒரு பைசைக்கிளை வந்துட்டு நீ ஓட்டுற, இல்லை நான் அவனோட பேர் வந்துட்டு எழுதும் போது ப்ராப்பராக வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பேர் எழுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக 𝑆𝐿𝑂𝑚 ஷாலோம்ன்றது நம்ம வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக அப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ப்ரிசைஸான வந்துட்டு ஒரு மேனரில் வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னா செரிபெல்லம் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில பார்ட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரெயினை வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் செரிபெல்லம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
It is responsible for precision of voluntary actions and maintaining the posture and balance of the body. So cerebellum எதுக்கு responsible அப்படின்னு வந்து கேட்டால் posture, precision, balance இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு cerebellum responsible. Okay, imagine what would happen if each of these events fail to take place if you are not thinking about it அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சு ப்ராப்பராக எழுதுனா என்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஹவு டஸ் அ நர்வஸ் டிஷ்யூ காஸ் த ஆக்ஷன் அண்ட் அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. தென் வில் பி மூவிங் இன் டு பிளான்ட்டில் வந்துட்டு கோஆர்டினேஷன் எப்படி நடக்குது அண்ட் தென் வில் பி ஹேவிங் ஐ கெஸ் எஸ். ஸோ நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ் இன்னும் ஒரு ஃபியூ சில செட் ஆஃப் டாபிக்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ வில் டூ இட். Okay, so how are these tissues protected? ஸோ நம்ம பாடியில் இந்த பிரெயினு, இந்த ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, so how are these tissues protected? A delicate organ like the brain, which is so important for a variety of activities, needs to be carefully protected. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த பிரெயின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு டெலிகேட்டான வந்துட்டு ஒரு ஆர்கன், ரொம்பவே வந்துட்டு ஒரு சாஃப்டான வந்துட்டு ஒரு ஆர்கன். ஸோ அப்படி இந்த ஆர்கனை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவே வந்துட்டு பொத்தி வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆர்கனை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் அது வந்து ரொம்ப டெலிகேட்டான வந்துட்டு ஒரு ஆர்கன், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆர்கன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஆர்கனை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் திஸ் த பாடி இஸ் டிசைன்டு ஸோ தட் த பிரெயின் சிட்ஸ் இன்சைட் அ போனி பாக்ஸ். ஸோ இதுக்கு அந்த பிரெயினை வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக பொத்தி வைக்கிறதுக்கு ஸோ பிரெயின் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் போனி பாக்ஸ் ஆர் ஸ்கல் ஆர் கிரேனியம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்சைட் த பாக்ஸ் the brain is contained in a fluid filled balloon which provides further shock absorption அப்படின்னு சொல்கிறாங்க. If you run your hand down the middle of your back, you may feel a hard bumpy structure. This is the vertebral column or backbone which protects the spinal cord. So basically நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ brain and spinal cord எப்படி ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் பிரெயினும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணி, ஸோ இவ்வளோ வந்துட்டு இந்த நர்வ் இம்பல்சஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங், அதுக்கப்புறம் ஃபார் ஹங்கர், அதுக்கப்புறம் பாடி ப்ரெசிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்டர், இதுக்கெலாம் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்துட்டு ஒரு பார்ட்டுமே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இவ்வளோ ஒரு எசென்ஷியலான வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பிரெயினும் இந்த ஸ்பைனல் கார்டுமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக பொத்தி பார்க்குறதுமே வந்துட்டு ரொம்பவே ஆல் தி மோர் இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் பிரெயின் ஆஸ் வெல் அஸ் ஸ்பைனல் கார்டு. இப்போ ஸ்பைனல் கார்டோட ப்ரொடெக்ஷன் ரொம்பவே சிம்பிள். இங்கே ஸ்பைனல் கார்டை சுற்றி அவனுக்கு வெர்டெப்ரல் காலம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பைனல் கார்டை சுற்றி என்ன இருக்குது, வெர்டெப்ரல் காலம் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்டடாக இருக்குது. அதனால தான் நம்மள வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வெர்டிபிரல் காலம் இருக்கிறதுனால தான் நம்மளை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால தான் ஸோ நம்மளை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இது ஸ்பைனல் கார்டுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ பிரெயின் எப்படி மேம் ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். இப்போ இதுதான் உங்கள் பிரெயினோட ஸ்ட்ரக்சர், இப்படி இல்லை பட் சொல்கிறேன். பிரெயின் இது வந்துட்டு பிரெயின். ஓகேவா? ஸோ பிரெயினை சுற்றி வந்துட்டு ஒரு ஹார்டான ஒரு கவரிங் வந்துட்டு இருக்குது. அதை தான் நம்ம மண்டை ஓடு இல்லை ஸ்கல் இல்லை பிரெயினி பாக்ஸ் இல்லை கிரேனியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹார்டான கவரிங் இருக்குல்ல, இந்த ஒரு ஹார்டான கவரிங்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்கல்லுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா வந்துட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போனி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் கிரேனியம் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ இந்த ஸ்கல்லுன்னு சொல்லலாம், இல்லை போனி பாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இதை வந்துட்டு கிரேனியம் அப்படின்னு வந்து நம்ம கூட சொல்லலாம். ஸ்கல் ஆர் போனி பாக்ஸ் ஆர் கிரேனியம். ஓகே. ஸோ எல்லாமே வந்துட்டு எசென்ஷியலி த சேம் திங். ஓகே. ஸ்கல் இல்லைனா போனி பாக்ஸ் இல்லை கிரேனியம் எல்லாமே வந்துட்டு சேம் தான். ஓகே. ஸோ ஸ்கல், போனி பாக்ஸ், கிரேனியம் இல்லைனா வந்துட்டு உங்களோட மண்டை ஓடு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எசென்ஷியலி வந்துட்டு ஒரே ஒரு இதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. சரியா? ஸோ இப்போது இந்த பிரெயினி பாக்ஸுக்குமே இந்த பிரெயினுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த பலூன் மாதிரி ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பேஸ். ஓகே. ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மெனிஞ்சஸ். ஓகே. ஸோ இந்த பலூன் மாதிரி ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் மெனிஞ்சஸ். ஓகே. மெனிஞ்சஸ் வந்துட்டு 3 லேயர்ஸால் செய்யப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ மெனிஞ்சஸ் 3 லேயர்ஸால் செய்யப்பட்டிருக்கு. தூரா மேட்டர், ஆர்கினாய்டு மேட்டர், பியா மேட்டர். ஓகே. ஸோ மெனிஞ்சஸ் வந்துட்டு 3 லேயர்ஸால் செய்யப்பட்டிருக்கு. தூரா மேட்டர், ஆர்கினாய்டு மேட்டர், பியா மேட்டர். ஓகே. இப்போது இந்த தூரா மேட்டருக்கும் ஆர்கினாய்டு மேட்டருக்கு நடுவுலையுமே ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஆர்கினாய்டு மேட்டருக்கும் பியா மேட்டருக்கு நடுவுலையும் ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இந்த ஃப்ளூயிடை என்னன்னு சொல்கிறாங்க மேம் அப்படின்னு கேட்டால், இந்த ஃப்ளூயிடை செரிப்ரோ ஸ்பைனல் ஓகே. ஸோ இந்த ஃப்ளூயிட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஃப்ளூயிடை செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது தூரா மேட்டருக்கும் ஆர்கினாய்டு மேட்டருக்கும் நடுவில் இந்த ஃப்ளூயிட் இருக்குது. அதே போல் ஆர்கினாய்டு மேட்டருக்கும் பியா மேட்டருக்கும் நடுவில் வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மெனிஞ்சஸ் லேயருமே இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ரெண்டுமே சேர்ந்து இந்த பிரெயினை ஏதாச்சும் ஒரு ஷாக்கோ இல்லை ஒரு இன்ஜுரியோ இருந்து அந்த பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ, ரொம்ப அதில் செய்யப்பட்ட ஒரு ஆர்கன், ரொம்ப கொழன்னு இருக்கும். அதனால் அதை பொத்தி பார்க்குற மேகலா மாதிரி அதை பொத்தி வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரெயினை வந்துட்டு நம்மளோட ஸ்கல்லுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸ்கல்லை நீங்கள் கிரேனியம்னு சொல்லலாம், இல்லை போனி பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்கல்லுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் ஒரு பலூன் மாதிரி ஒரு கேவிட்டி வந்துட்டு இருக்குது. இந்த பலூன் மாதிரி கேவிட்டி 3 லேயர்ஸால் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 லேயர்ஸை நம்ம வந்துட்டு மெனிஞ்சஸ்ன்னு ஒட்டுகா சொல்லுவோம். இந்த 3 லேயர்ஸை தனித்தனியாக சொல்லும் போது அது ஃபர்ஸ்ட் லேயரில் துரா மேட்டர், செகண்ட் லேயர் ஆர்கினாய்டு மேட்டர், 3வது பியா மேட்டர். அதுக்கப்புறம் இந்த 3 லேயர்ஸான இந்த மெனிஞ்சஸ்குள்ளே இருக்க இந்த 3 லேயர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு இப்போ துரா மேட்டருக்கும் ஆர்கினாய்டு மேட்டருக்கும் நடுவில் உனக்கு ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அதே போல் ஆர்கினாய்டு மேட்டருக்கும் பிஎம் மேட்டருக்கும் நடுவில் ஒரு விதமான ஃப்ளூயிட் இருக்குது. பேசிக்லி ஆர்கினாய்டு மேட்டரை சுற்றி வந்துட்டு அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்குது. அந்த ஃப்ளூயிடை செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடும் இந்த மெனிஞ்சஸில் இருக்கிற அந்த 3 லேயர்ஸும் சேர்ந்து இந்த பிரெயினை ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இல்லை ஷாக்ல இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். திஸ் இஸ் ஹவ் யூர் பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட். அதே போல் ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு உனக்கு வெர்டிபிரல் காலம் இருக்குது. இந்த வெர்டிபிரல் காலம் இந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது. ஓகே. ஸோ நமக்கு வெர்டிபிரல் காலம் இருக்கிறதுனால தான் நம்மள எல்லாருமே வெர்டிபிரேட்ஸ்னே வந்துட்டு நம்மளை சொல்லவே செய்கிறாங்க. ஓகே. எஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிஷ்யூஸ் ஆர் ப்ரொடெக்டட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா, ஹவு டஸ் த நர்வஸ் டிஷ்யூ காஸ் ஆக்ஷன். ஸோ நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. யா. ஸோ ஹவு டஸ் த நர்வஸ் டிஷ்யூ காஸ் ஆக்ஷன். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரெயின் பற்றி படித்தோம், ஸ்பைனல் கார்டை பற்றி படித்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எஸ். ஸோ இப்போது இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஆக்ஷனுக்கு வந்துட்டு அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம
பார்ப்போம். Okay, so far we have been talking about nervous tissue and how it collects information, sends it around the body, processes information and makes decisions based on information and conveys decisions to muscles for action. So far வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ எப்படி வந்துட்டு ஒரு நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு ஒரு ஆக்ஷனுக்கு அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு நர்வஸ் டிஷ்யூ வந்துட்டு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணுது, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அப்புறம் எப்படி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, when the action or movement is to be performed, muscle tissue will do the final job. ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, இப்போ ஒரு சூடாக ஒரு பொருள் இருக்குது, கையை வேலை நர்வஸ் டிஷ்யூ, லாஸ்ட்டில் அந்த கையை எடுக்கிற வேலை மசில் டிஷ்யூ தானே பெர்ஃபார்ம் பண்ணுது, அங்கே உள்ள நர்வஸ் டிஷ்யூ வேலை செய்யலை. லாஸ்ட்டில் எண்டில் வந்துட்டு மசில் டிஷ்யூ தான் அந்த ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ now how do animals ஓட இந்த மசில்ஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுது? when a nerve impulse reaches the muscle fiber must move. how does a muscle cell move? இப்போ ஒரு nerve impulse நமக்கு ஸ்பைனல் கார்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வருது, கையை எடுத்து தொலைடான்னு. இப்போ அந்த கையை எடுத்து தொலைக்கிறதுக்கு உங்கள் கை எப்படி மூவ் ஆகுது, உங்கள் கையில் இருக்கிற இந்த மசில் டிஷ்யூ எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. the simplest notion of movement at the cellular level is that the muscle cells will move by changing their shape so that they shorten. ஸோ மசில் செல் எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டால், அதோட செல்ஸோட அந்த ஷேப்பை வந்து அது சேஞ்ச் பண்ணும்போது அந்த செல்ஸ் வந்து கொஞ்சமாக ஷார்ட் ஆகும். அப்படி ஷார்ட் ஆகும்போது அது ஈஸியாக மூவ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் how do muscle cells change their shape? சரி மேம், அதை வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மசில் செல்ஸ் வந்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, ஷார்டன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அதோட சைஸு. ஸோ எப்படி வந்து அந்த மசில் செல்ஸோட ஷேப்பை இந்த மசில் செல்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, த ஆன்சர் மஸ்ட் லை இன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் செல்லுலர் காம்பனன்ட்ஸ். ஓகே, muscle cells have special proteins that change both their shape and their arrangement in the cell in response to nervous electrical impulses. ஸோ எப்படி மேம் கை எடுக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, நர்வ்ஸ் டிஷ்யூஸ் வந்துட்டு வேலை பண்ணுது, மஸ்குலர் டிஷ்யூஸே வந்துட்டு செல்ஸ் சேஞ்ச் ஆகுது. அது எப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அந்த கெமிக்கல்ஸோட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு அந்த தன்மை வந்துட்டு இருக்குது. அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு இருக்க அந்த தன்மை இருக்கிறதுனால அது ஈஸியாக அந்த கையை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அந்த மசில் செல்ஸ் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இன் ரெஸ்பான்ஸ் டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த மசில் செல்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. when this happens, new arrangements of these proteins give the muscle cells a shorter form. இதனால வந்துட்டு இந்த ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுனால மசில் செல்ஸில் அந்த செல்ஸோட அந்த ஷேப்பில் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால அது இன்னும் குட்டியாக மாறுறதுனால அதனால மசில்ஸ் மூவ் ஆகுறதுனால ஈஸியாக கை எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, remember when we talked about muscle tissue in class 9, there were different kinds of muscles such as voluntary muscles, involuntary muscles. What do you think is the difference between these? Okay, இது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஹோம்வொர்க், நீங்கள் வந்துட்டு இந்த ஹோம்வொர்க்கை வந்துட்டு பண்ணுங்கள். நான் நிறைய பேர் இப்போ கிளாஸ் 9th 10th தான் வந்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஓகே, ஸோ நான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் வாக்கிங்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கும் வாக்கிங்க்குமே வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்குமே அதுக்கப்புறம் வாக்கிங்க்குமே வாட் இஸ் யோர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பற்றி பேசும்போது அது வந்துட்டு ஒரு சடன் ஸ்பான்டேனியஸ், நீ யோசிக்காமல் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. வாக்கிங் வந்துட்டு நீ யோசிச்சு நிதானமாக வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஸ்பைனல் கார்ட் இன்வால்வ் இருக்குது. வேறஸ் வாக்கிங்கில் ப்ரிசிஷன் சரி பெல்லமோட போஸ்டருக்கு அந்த மெயின்டைன் பண்ணுறது ப்ரிசிஷனுக்கு. ஸோ அங்கே ஒரு திங்கிங் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்குது. ஓகே, and what happens at the synapse between neurons? Two neurons இருக்க அந்த synapsல அந்த இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருந்துட்டு கெமிக்கலாக மாறும். சைனாப்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கெமிக்கல் ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கும், கெமிக்கல் இம்பல்ஸ் ஆகும். மறுபடியும் நியூரான்குள்ளே பாஸ் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கலாக மாறி அந்த நியூரான்குள்ளே பாஸ் ஆகும். ஓகே, அடுத்தது which part of the brain maintains posture and equilibrium? It is the cerebellum, which is responsible for precision. ஓகே, அடுத்து how do we detect the smell of an agarbatti incense? எப்படி வந்து நம்ம அகர்பத்தி அந்த ஸ்மெல்லை வந்து டிடெக்ட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நம்ம நோஸில் இருக்க ஆல்ஃபாக்டரி ரிசப்டர்ஸ் மூலம்
மூலியமாக நம்ம அந்த வந்துட்டு வீட்டு மேலே காற்றடிக்குது, காற்று ரொம்ப நாற்றடிக்குது, அதுவோ இல்லை அகர்பத்தி ஸ்மெல்லையோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நம்ம நோஸ்குள்ளே இருக்கிற இந்த ஆல்ஃபாக்டரி ரிசப்டர்ஸ் மூலியமாக. அடுத்தது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரெயின் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பிரெயின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது. இமீடியட்டான சடனான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுனால வரும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஸ்பைனல் கார்டு மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பிரெயின் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது. பட் லேட்டஸ்ட் யூஸில் ஹவ் த இன்ஃபர்மேஷன் டூ பாசஸ் ஆன் டு த பிரெயின். பட் சடனான ரெஸ்பான்ஸ் வேணுன்றதுனால பிரெயின் அதில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. only spinal cord is involved in reflex action. ஓகேவா? வரும் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்குது உங்களோட ரிஃப்ளெக்ஸு ஆக்ஷனில். ஓகே, எஸ்.